பரணி கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஒரே நிமிஷம். இட்லி கடை நாளைக்கு மத்தியானம் 2:30க்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதராசி அக்டோபர் 1 வந்து அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. தம்மா ஆயுஷ்மான் அப்புறம் ராஷ்மன் நடிக்கிற படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 21. விஜய் சேதுபதி பூரி ஜெகநாத் ஃபிலிம் அதோட டைட்டில் அண்ட் டீசர் செப்டம்பர் 28, அதாவது இந்த சண்டே நாளான்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிட்டில் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி லோகா டீம்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 11:11 வருதாம். STR49 அதோட ப்ரோமோ அக்டோபர் 4 வருதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. அதே மாதிரி சூர்யா அவர்களோட டாட்டர் டைரக்ட் பண்ண ஃபிலிம் லீடிங் லைட் அப்படின்ற படம். அது ஜோதிகா சூர்யா 2 பேரும் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கார் குவாலிஃபைங் ரனுக்கு இதாக இருக்குது, ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நானியோட பாரடைஸ் அதோட அப்டேட் நாளைக்கு காலையில் 10:08க்கு ஈவினிங் 5:04க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஹிந்தியிலேருந்து ராமாயணாவோட அனிமேட்டட் வெர்ஷன் டீசர் ஒன்று வந்துச்சு ப்ரோ, இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் தான். அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்படியெல்லாம் இல்லை, சூப்பருங்கிற அளவுக்கு. நல்லா இல்லையா ட்ரெய்லரு? நீங்க பாருங்க. ராமா என்னன்னு போட்டா வருமா? வரும். இப்பதாங்க நரசிம்மான்னு ஒரு அனிமேஷன் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? ப்ரோ அந்த டீசர் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆனிமேவா? எஸ். ஓகே. எங்க ப்ரோ இன்னைக்கு வந்த மாதிரி எதுவும் தெரியலையே. எனக்கு டிஎம் பண்றீங்களா? நான் பாக்குறேன். இதோ பண்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு யார் யார் என்னென்ன படம் பார்த்தீங்க சொல்லுங்க, பேசுவோம். பல்டி, ரைட், குற்றம் தவிர், அதுக்கப்புறம் இடியட், கிஸ்மி இடியட்டா அந்த ஃபிலிம், இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது ஒன் பட் லெஃப்ட் அனதர் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ யார் யார் என்னென்ன படம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, பேசுவோம். நான் வந்து காலையில் வந்து டிமார்ட் செகண்ட் சீசன் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்க பேசுறது மதியானம் லோவா பல்கி கேக்குது. போனேன். புது ஹெட்செட் ஏதாவது போட்டுருக்கீங்களா? இப்போ கேட்குதா? இப்பதான் தெளிவா கேக்குது. ஃபர்ஸ்டே லோ கேட்டுச்சு. சரி என்னடா நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாரு யோசிச்சுட்டு இருந்தேன். சமயம் அமைதியா. சரி, ரைட், ஓகே. பேசுங்க. காலையில் வந்து டிமார்ட் செகண்ட் சீசன் பார்த்துட்டு இருந்தேன். மதியானம் பல்ட்டி போனேன். அவ்வளோதான், இன்னைக்கு பார்த்த ஒரே படம் பல்ட்டி மட்டும்தான். வேறு எந்த படங்களும் பார்க்கவும் தோணலை. ரைட்டு வந்து இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சா ஆகலைன்னு தெரியலங்கிற அளவுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. பார்க்கணும்னு என்ன யாராவது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ரைட் அப்படிங்கிற படம். வேறு ஒன்றும் படம் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை இந்த வாரம். வேகமாக டிமார்ட் ஸ்லேயரை முடிச்சுட்டு தேட்டரில் போய் தான் அந்த படத்தை பார்க்கணும். செகண்ட் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சீசன் வந்துட்டேன்னா தேர்ட் சீசன் மட்டும் என்ன, மற்ற இது வரைக்கும் வந்து எல்லாம் 20 நிமிஷம் இருந்துச்சு, அது மட்டும் இன்னும் 40 நிமிஷம் இருக்கு பாருங்க. இல்ல அது எபிசோட்ஸ் கம்மி இல்ல, ஸோ அதனால டியூரேஷன் இன்க்ரீஸ்டா இருக்கும். அப்படியா? எனக்கு ஆரம்பிச்சோன்னே தேர்ட் சீசன் ஆரம்பிச்சோன்னே தூக்கி போட்டுருச்சு. என்னடா அது 40 நிமிஷம் இருக்கு, மற்ற 20 நிமிஷம் 22 நிமிஷம் தான் சீசன் 2 இருக்கும். அப்படிதான் இருந்துச்சா? சீசன் 2 20 நிமிஷம் தான், அது முடிச்சிட்டேன் சீசன் 2. ஓகே. காலையிலேயே இன்னைக்கு டக்குன்னு மத்தியானம் வரைக்கும் அதான் பார்த்தேன். காலையில் சீசன் 2 முடிச்சுட்டு சீசன் 3 வந்தேன். சீசன் 3 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு படத்துக்கு போயிட்டேன். படம் போயிட்டதும் திரும்ப வந்து பார்க்குறப்ப ரெண்டாவது ஈவினிங் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு ரன் டைம் வந்து 40 நிமிஷம். அப்படியே சீசன் 1 எபிசோட் 1 சீசன் 3ல வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு வந்துட்டேன். ஓகே. ஆக்சுவலா இவரு யாரு, அஜித் பல்டான் ப்ரோ,
சொல்லுங்க. அதுக்கு கீழ கமெண்ட் ஒண்ணு பார்த்தீங்களா? என்னது? அந்த படம் 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான். அது ட்ரெய்லரும் அப்படிதான் இருக்கு. சரி விடுங்க. பிரகாஷ் நான் ரைட்டு நான் பார்த்துட்டேனா? எப்படி இருக்கு? சொல்றேன். சரி ரைட்டு. இன்னைக்கு பார்த்த படம் வந்து நான் பார்த்தது பல்டி. பல்டிய பத்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க. பல்டி எனக்கு வந்து ஒரு டீசென்ட் குட் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து படத்து மேல பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. ஏன்னா அந்த மலையாளத்துல நான் அந்த ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதுக்காக பார்த்தேன்னா, ஃபைட் சீக்வென்ஸ்க்காக பார்த்தேன். அதே மாரி இன்னொரு படம் என்னன்னா தள்ளுமல்லாவா? தள்ளுமல்லான்னு நெனைக்கிறேன் அந்த ஆமாமா. டைட்டிலு. அதுவும் வெறும் ஃபைட் சீக்வென்ஸ்க்காக மட்டுமே பார்த்தேன். அதே மாரி இந்த படம் வந்து பரணிட்ட காலைல எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் வந்து நல்லா இருக்குண்ணா, ஃபைட் சீக்வென்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த படம் ஃபைட் சீக்வென்ஸ்க்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்படி. அதனால பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாம போனேன். கடைசில எதுக்காக போனோமோ அதுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபைட் சீக்வென்ஸ்க்காகவே இந்த படம் பார்க்கலாம். எப்படி மலையாளத்துல ஆர்டிஎக்ஸ் பார்த்தோமோ அதே மாரி இந்த படம் பார்க்கலாம். அதுக்காகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டாண்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாப்படி. இது 2 தான் இந்த படத்துல பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து நல்லா தான் போச்சு. ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்குலாம் பெருசா குறை இல்ல. போர் அடிக்கல எங்கேயுமே. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி போனாலும், போர் அடிக்கிறத தாண்டி கிளிக்ஸேவா இருந்துச்சு. நம்ம ஒரு 10, 20 படங்கள்லயாச்சும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். எல்லா சீனுமே கதையுமே இப்படித்தான். செகண்ட் ஹாஃப் போன விதம், கேங் வாரு, அப்புறம் இன்னும் சில பல விஷயங்கள் இத்தியாதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 20, 30 படங்கள்ல பார்த்துருப்போம். ஃபைனல் 30 மினிட்ஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுச்சு. அந்த டென்ஷன் பில்டப் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு படத்துல. நல்லா இருந்துச்சு. ஃபைனல் 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆ ஏற்கனவே சொன்ன மாரி தான். கிளிஷேலாம் இருக்கும். பல விஷயங்கள் பார்த்த மாரி இருக்கும். ஆனாலும் போர் அடிக்காம போகும். அப்படி பார்க்கலாம், ஃபைட் சீக்வென்ஸ்க்காக மட்டும் பார்க்கலாம்னா, தாராளமா பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த படம். பெருசாலாம் எதிர்பார்ப்பு இல்லாம சிம்பிளா போங்க. மத்தபடி பார்கவ் எப்படி நடிச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பார்கவ் மாரி தான். அவர் பெரிய இதெல்லாம் இல்ல. என்ன இது வரைக்கும் அவர் பண்ணது கொஞ்சம் ஒரு கேரக்டரா இருக்கு. இந்த இந்த படத்துல இருக்கு கொஞ்சம் அவ்வளோதானே தவிர, பெருசாலாம் இல்ல. செல்வராகவனும் அப்படித்தான் வில்லன் ரோலு. இந்த அந்த அளவுக்குலாம் அவருக்குமே இல்ல. மத்த எல்லாத்துக்குமே இந்த நெகட்டிவ் கேரக்டர் உள்ள ஆட்கள் யாருமே கேஸ்டிங்லாம் எனக்கு ஒண்ணும் சரியா பண்ணல. அந்த ஹீரோ அவர் சேனிகா மட்டும் மலையாளத்துல நம்ம பார்த்துருக்கோம். 2, 3 படம் அவர் படம் பார்த்துருக்கோம். அவரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். வேற யாருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. எனக்கு பிரீத்தி அஸ்ரினியே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்துல பிடிக்கல. லுக் வைஸாவும் சரி, கேரக்டராவுமே சரி, எனக்கு அந்த அளவுக்கு ஹீரோயின் ஒன் போய் இதா இல்ல, இம்ப்ரெசிவா இல்ல. முக்கியமா சாய் அபியங்கர் மியூசிக் எனக்கு வந்து எப்புட்றா இப்ப நேத்து அவ ஒரு விஷயம் சொன்னா அப்படி சம்பளம் அது இதுன்னு சொல்லி அது போக இவ்வளவு பில்டப்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு படத்துல ஒண்ணுமே இல்லை. ஒரு இம்ப்ரெசிவான பிஜிஎம்லாம் இல்ல. ஓகே, நார்மலா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒப்பீனியன். நம்ம ஸ்பாயிலர் பேசும்போது வேணா நாளைக்கு வேணா பேசும்போது இன்னும் சில வேலை 1, 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. அது கூடுதலா வச்சு பேசுவோம். அவ்வளவுதான். பரணி 3 படம் பார்த்துருப்போம். அப்படியே 2 படம் பாத்தீங்களா பரணி? 2 தான். ரைட்டு பாத்துட்டீங்க. காலைல 9 மணிக்கு ஏதோ ஒரு ஷோ போறேன், நீங்க போலியா? காலையில போனதுதான்னா இது பல்டி. ஓ அது சரி, நாளைக்கு இல்ல. ரைட்டு பல்ட்டி 2 பாத்திருக்கீங்க. 2யுமே ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். ஓகே. சுகுமார் ஏதாவது பேசுமா? வழக்கமா படம் பார்த்துட்டு வந்தா எதனா அந்த படத்தோட பிஜிஎம்மோ இல்ல இதுவோ மைண்ட்ல வந்து உறுத்தினே இருக்கும். அதை பாடுவேன், இல்ல அதை பத்தி நான் அந்த மியூசிக்கோட வருவேன். ஆனா இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அந்த பிஜிஎம் எதுவுமே மனசுல ஒட்டல, எதுவுமே மைண்ட்ல நிக்கல. அதனால என்ன அது அது ஏதோ ஒரு பிஜிஎம் இருக்கு பல்ட்டின்னு, அது எனக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. உண்மையா சொல்றேன், இதுக்கு சொல்லணும்னு சொல்ல அது நிக்காதனால அப்படியே அதுல இருந்தே ரிவ்யூக்கு போயிடுறேன்னு. நான் சாஹிப் அங்கருக்கு இந்த படத்துல வந்து ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அது செட் ஆச்சா இல்லையான்றதுலாம் வந்துட்டு எனக்கு தெரியும். எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகல. மியூசிக் சொல்றேன். படமா பாத்தீங்கன்னாலுமே படமா வந்துட்டு எப்படி சொல்றது, நேத்து நான் சொன்னதுதான், ஸ்போர்ட்ஸ் மெயின் கிடையாது இதுல. ஸ்போர்ட்ஸை வச்சு அதுக்கப்புறமா படம் வந்து எப்படி டர்ன் ஆகுதுன்றது தான் ஜேர்னல் ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டன்ஸ், இந்த படத்தை பத்தி ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்ல போனோம்னா ஸ்டன்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபியும் சினிமோட்டோகிராஃபருக்கும் தான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய வேலை. அது உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்கு. படத்துல ஒரு 3-4 ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும். 3-4மே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன்னா உங்களுக்கு அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ்க்காக கண்டிப்பா வந்து அந்த ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் பெருசா ஹைலைட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால ஜஸ்ட் சொல்றேன். எனக்கு வந்துட்டு
பெருசா வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி சுத்தமா நல்லாவே இல்லை இந்த படம் அப்படின்னு சொல்லல. ஒரு மிட் ரேஞ்சில் நிக்கிறேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரையும் பல்டி. வேற எதுவும் பார்க்கலையாண்ணா? ரைட்டு பார்க்கல பார்த்துட்டீங்களா? பார்க்கல ரைட்டு பார்க்கல. இந்த வாரம் வந்ததுல 2 படம் பார்த்தேன். ஒன்று ஓஜி, அது நேத்து பேசிட்டோம். இன்னொன்னு வந்து பல்டி. 2 தான் வந்து 3 படம் வந்தது. ரைட்டு நான் பார்க்கல. நீ பார்த்துருக்க, நீ சொல்லிடாத. ஓகே, நான் வந்து பல்ட்டிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். பல்ட்டி நான் எனக்கு காலையில் போகும்போது எனக்கு இந்த படம் தமிழ் டப்புன்றது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு, போகலாமா வேணாமா டைலமால. சரி ஓகே, வேற எதுவும் இல்லை, இன்னைக்கு போய் தான் ஆகணும். ரைட்டு காலையில் ஷோ கிடையாது, ஸோ அதனால அதை காலையில் பார்க்க முடியலன்றதுனால இது ஒரே ஒரு படம் தான், வேற எதுவுமே இல்லைன்றதுனால போனேன். இது ஷேன் நிகம்க்கு வேற யாரோ தமிழ் டாப் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அது செட் ஆகல எனக்கு பர்சனலாக. பிகாஸ் நான் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டு நிறைய மலையாள ஃபிலிம்ஸில் பார்த்ததுனால எனக்கு இது சுத்தமாக வந்து செட் ஆகல. ஒரே நிமிஷம். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. சாரி, ஒரு கால் வந்துருச்சு. அதான் அது மட்டும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து உறுத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து படம் பார்க்குறப்ப ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. பெருசாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணல எதுவுமே. பட் அதுக்கப்புறம் தான் பிளாட் லைன் ரிவீல் ஆகி பிளாட்குள்ளே போனாங்க, கதைக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரோல் வரைக்குமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 ஃபைட் சீக்வன்ஸு, செகண்ட் ஹாஃப்ல 2 ஃபைட் சீக்வன்ஸு. இந்த 4 ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு மெஸ்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், அது ஒரு லென்த்தி சிங்கிள் ஷாட் இருக்கும், அது முடிகிறப்போ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துலேயே மேஜர் பாசிட்டிவ், நீங்கள் யாரை கேட்டாலுமே இதை தான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸு சூப்பராக இருந்துச்சுப்பான்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், நமக்கு வந்து சூப்பர் அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு மாதிரி வெறித்தனமாக ரத்தம் தெறிக்கலாம் சில ஷாட்ஸ்லாம் இருக்கு, அதுவும் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எனக்குமே வந்து பெருசாக வந்து செட் ஆகல சில விஷயங்கள். எனக்கு என்னென்னா அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரைட்டிங்கும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. சாய் பேங்கர் பிஜிஎம் ஆஹா ஓஹோனும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, ஓகே. பட் ஆனால் வந்து நமக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக இந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது, இந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு எதுவும் தெரியல. சும்மா நார்மலாக ஒரு சாதாரண ஒரு படம் பார்த்தோம்னா வந்து வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ பிஜிஎம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி. ஓவரால் எனக்கு வந்து சுமாராக தான் இருந்துச்சு படம். நீங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி ரைட்டு நட்டியை வச்சே தான் ப்ரொமோஷன் பண்ணிருந்தாங்க. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மனுஷன் கேமியோ தான் பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாக வரலன்னு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் அருண் பாண்டியன் அந்த அவரோட கேரக்டரில் தான் ட்ராவல் ஆகும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த படத்தில் வந்து அவர் ஆக்டிங் வந்து பெருசாக வந்து எனக்கு பிடிக்கல. அது அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய ஆட்கள் இருக்காங்க, பட் ஆனால் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து சுமாராக தான் இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிமில் புதுசாக ஒருத்தரை வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சா, இப்போ என்னையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சா நான் எப்படி நடிப்பேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு 2-3 விஷயங்கள்லாம். அதை நான் கம்பேர் பண்ணல, பட் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு தெரியணும்ல ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் எல்லாரோட ஆக்டிங்குமே இருந்துச்சு. பட் எக்ஸப்ட் வந்து அக்ஷரா, நட்டி, வினோதினி இவங்க 3 பேர். இவங்க 3 பேரும் அவங்க பாட்டு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு சைபர் கிரைம் ட்ராமா தான். பட் ஆனால் மேக்கிங் சரியில்லை, எக்ஸிக்யூஷன் சரியில்லை. மேக்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அது ரெண்டுமே சரியில்லை. டைரக்ஷனும் வந்து ரொம்ப மெலோட்ராமேட்டிக்காக இருந்துச்சு, எனக்கு பெருசாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, அது ஒரு மாதிரி தான் போச்சு. ஆனால் இந்த படத்துலேயே ஒரே ஒரு பாசிட்டிவ் நான் பார்க்கறது வந்துட்டு எண்டிங் ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு குட்டி ட்விஸ்ட்டு.
அது நல்லா இருந்துச்சு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அது ஒரு மாரி சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆனா படம் வந்து டிசப்பாயிண்டிங் தான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. படமா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்வளோதான். ஓகே. இந்த அன்பாப்புலர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கத்தியில எல்லா சைடும் இருக்கும்ல, ஏன் 4 சைடு சுத்தி வாலா கத்தியா இருக்கு ஆமா. பார்த்தீங்களா? ஆ, ஒரு ஆ, மீம் ஆ. டெம்ப்ளேட்டு. அது வேணா நான் சொல்லலாம் அப்படின்னா, நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, இந்த அருண் பாண்டியன் இருக்கார்ல, அவருக்கு பெருசா நடிக்கலாம் வராது. அவர் எல்லாம் எந்த படம் எடுத்தாலும் அவர் ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கும். அவருக்கு நடிப்பு வராது. எப்படி இத்தனை வருஷம் நடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு பல நாள் எனக்கு வந்து தோணுனது உண்டு. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அருண் பாண்டியன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சே எனக்கு அதான் தோணுச்சு. அதான் ஞாபகமும் வந்துச்சு. ஏன்னா என்னுடைய ரொம்ப நாள் டவுட் என்னன்னா, அவர் எப்படி இத்தனை வருஷம் சீனியர் ஆக்டரா இருக்கிறாரு? எப்படி இந்த ஒரு தடவை கூட அவர் நல்லா நடிச்சு நான் பார்த்ததில்ல. மிஞ்சி போனா அவர் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இத்தனை வருஷம் இதில் நடிப்புல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரெண்டு படம் ரொம்ப ரேராக சொல்லலாம். அதுவும் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லலாம். சிதம்பரம் ரகசியம் ஒரு படம், அதான் புதுமுக ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு நினைக்கிறேன். சிதம்பரம் ரகசியம்னு ஒரு படம். அந்த படத்துல கொஞ்சம் ஒரு மொத படங்கிறனால நமக்கு வந்து நடிப்பா பெருசா இது குறைகள் இருந்தாலும் தெரியாது. ஆனா அந்தல பார்த்தது எப்படியோ அதே மாதிரிதான் அவர் எல்லா படத்துலயும் இருப்பார். நடிக்க தெரியாத ஆளு நடிக்கிற மாதிரியே நடிப்பாரு. அந்த முகத்தை ஆட்டிக்கிட்டே அடிப்பாரு. டப்பிங் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த வாயெல்லாம் கொஞ்சம் குளரும். ஏன்னா படத்துக்கு கேரக்டர் சில முதல் ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டருக்கே அப்படி பேசுறாரு. அவர் எல்லா படத்துலயும் அப்படிதான் பேசுவார். இப்ப கரெக்டா டிமாண்டி காலனி 2ல கூட இருப்பார்னு நினைக்கிறேன். அதுலயுமே அப்படிதான் இருப்பார். பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் பெருசா பண்ணது இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்தது அவர் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததே இல்லை எந்த படத்துலயுமே. அவ்வளவுதான். இது நீங்க சொன்னனால அது அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லி சில பேர் எடுத்துக்கலாம். ஆனா அது எனக்கு வந்து இதுதான் நான் ரொம்ப காலமா என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அவர் எப்படி ஆக்டரா இருக்கிறாரு, இத்தனை படம் இத்தனை வருஷம் நடிச்சாரு, ஒண்ணுமே பெருசா நடிச்ச மாதிரி தெரியலையே அப்படி. இல்ல ஆக்சுவலா மேபி அவர் மத்த ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றப்ப அது பெருசா நோட்டீஸபிளா தெரியாம இருந்திருக்குமா எனக்கு தெரியல. பட் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன்ஸ்லாம் அவர் தனியா நடிக்கணும். அவர் மட்டும் தான் ஸ்க்ரீன்லன்றப்போ ரொம்ப எவிடென்ட்டா வந்து அது தெரிஞ்சிச்சு. அது அது மாரி ஆஃபா தான் இருந்துச்சு. எனக்கு 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 வந்து அது புதுசா இருந்துச்சு. இந்த மாரி இவர் வந்து ரொம்ப சீனியர் ஆக்டர் ஆச்சே. பட் இவரு ஏன் இப்படி? ஒருவேளை இந்த படத்துல எல்லாரும் இப்படி இருக்கிறதுனால இவரு இப்படி இருக்காரான்றது மாரி லைட்டா அப்படி ஒரு டவுட் வந்து தெரியல. அவரு இந்த அனபன் படத்தை ஒண்ணு ரீமேக் பண்ணாங்கல்ல, ஆமாமாமாமா. அன்பிற்கினியான்னு சொல்லி அவர் பொண்ணை வச்சு, அந்த படத்துல ரொம்ப மோசமா அடிச்சிருப்பாரு இவர் நடிப்பு. அந்த படத்துல ரொம்ப ஒஸ்ட்னா இவரு தான். அந்த படத்துல எல்லாருமே ஒஸ்ட், அது தனி. அந்த பொண்ணு தனியா ஒரு ஒஸ்ட், இவரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒஸ்ட். இவரு தான் படத்திலேயே மோசம்னா அந்த அன்பிற்கினியா படத்துலயே இவர் தான். அவங்க அப்பா அம்மா பொண்ணு ரெண்டும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படத்துல இந்த பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, இவர் நடிப்பே வராது அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியும். அது அந்த படத்துல தெரியும். இந்த படத்துல இந்த விஸ்வாசம் படம் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ற விஸ்வாசத்துல அந்த குட்டி பொண்ணு வருமே. அனிகா 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 இல்லண்ணா, விஸ்வாசமா அது? அப்ப இன்னொரு படம் என்னது? அது வீரம் படம். சாரி வீரம். வீரம். வீரம் படம் சொல்றீங்களா? வீரத்துல ஒரு குட்டி வீரம் பொண்ணு படத்துல இருப்பாங்களே. நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்காங்க? அதான் பேட்டி ஒண்ணு பார்த்திருந்தேன். ஹீரோயின் ஆயிடுச்சு. அது இந்த படத்துல இவங்க தானே, ஆமாமா. அது இந்த இந்த படத்துல படத்துல தான். வந்திருக்காங்களா? எனக்கு அவங்க வரப்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சரி இவங்க நல்லா நடிப்பாங்கன்னு பார்த்தேன். அது இவங்க எல்லாம் அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களாச்சும் நல்லா இவங்களாச்சும் அடிப்பாங்களான்னு நல்லா பாத்தீங்களா? நடிப்பாங்களான்னு பார்த்தேன். சரி ரைட் ஓகே. அப்போ வருத்தப்படுற தப்பு கிடையாது. சுமார் ப்ரோ இந்த மாதிரி படங்கள்லாம் போய் பார்ப்பாரு. இப்ப நீங்க இல்ல, போய் இல்ல நான் மாட்டிக்கிட்டீங்க. மாட்றேன். சரி நானும் அந்த மாட்டுங்க. மாரி 2, 3 படம்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம்லாம் போய் பார்த்துட்டு தியேட்டர்ல அழுதுட்டுலாம் வந்தேனே. ஞாபகம் இருக்குல்ல? அது ஃபன்னு. ஜஸ்ட் ஃபன். வொர்க் இல்லன்றப்போ ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம். இந்த படம் நான் இதுக்கு நீங்க அந்த 7 நாட்களே போயிருக்கலாம். அது கொஞ்சம் அந்த அந்த ஃபேண்டஸியா படம் நல்லா அந்த இருக்கும்னு படம் கேள்விப்பட்டேன். அந்த படம் இங்க வரலங்க. வந்திருந்தா சத்தியமா அதுக்கு தாங்க போயிருப்பேன். ஆமா ப்ரோ. அது ஃபேண்டஸியா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? கிஸ் சீரியஸா படத்துல எனக்கு ஆமா. அந்த படம் பார்க்க மீன்ஸ் அந்த படம் இங்க வந்துட்டு எப்படின்னா, இந்த படம் நான் ரைட் பார்த்தேன்ல. வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த படம் அந்த டைமிங்க்கு அந்த தியேட்டர்ல இந்த படம் மட்டும் தான் அப்படின்ற மாரி தான் ஒரு ஆப்ஷன். அது இல்லாம ஓஜி கொஞ்சம் பேர் போனாங்க. இந்த படத்துக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. தமிழ் படம்ன்றதுனால. ஸோ அதனால இது போனேன் அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. இது இல்லாம இன்னும் 2 படம் இருந்துச்சு. கிஸ் மீ இடியட், குற்றம் தவிர். நீங்க அத யோசிச்சு பாருங்க. ஓகே, ஓகே. ஏதாவது கிஸ் படத்துல வர மாரியே இதுல கிஸ் பண்ணா அந்த ஹீரோக்கு வந்து டெத் தெரியுமா? அவ்வளவு செகண்ட் ஹாஃப் நல்லா டெத்து இருக்குன்னு சொல்லி தெரியுமா? ஆமா. எப்ப சாவாங்கன்னு தெரிஞ்சிருமா? அந்த மாரி ஸ்டோரின்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே. அதான் ஸ்ரீலீலான்னு நடிக்கிறாங்க. இந்த படத்துல. எந்த படத்துல ப்ரோ? கிஸ் மீ இடியட்ல. அவங்க ஸ்ரீலீலா தானே? இல்லையா? அது தெரியல. நான் இன்னைக்கு ஓஜாஸ் கம்பீரா பார்த்தேன். ஓஜாஸ் கம்பீரா.
சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க சத்தியமா இந்த படத்துக்குலாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த சாஹோ டைரக்டர்ன்னு சொல்லியிருந்தங்காட்டி, எனக்கு சாஹோ அவ்வளோக்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு அந்த படமே பிடிக்காதுன்னு வையுங்களேன். ஏன்னா, நான் அது ரொம்ப எதிர்பார்த்து போனேன். பாகுபலிக்கு அப்புறம் வந்த படங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். இந்த படத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் மொக்கையா தான் இருக்குன்னு, இந்த மாவீரன் இவங்கலாம் பார்த்துட்டு வந்துட்டு, முந்தா நேத்து நைட்ல இருந்தே ஒரு எலிவேஷன் குடுத்து உசுப்பேத்தி விட்டுட்டாய்ங்க. அப்ப அப்ப போயே ஆகணும் போயே ஆகணுன்ட்டு இன்னைக்கு காலையில ஷோவே அதுதான். போயிட்டு பயங்கரமா ஒரு என்ஜாய்மென்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. வேற லெவல்ல. அது அப்படியே அந்த எலிவேஷனு, அந்த ஸ்டண்ட்டு பயங்கரமா வச்சிருந்தாய்ங்க. செகண்ட் ஹாஃப் நடுவுல இதா இருந்தாலுமே, எனக்குமே செகண்ட் ஹாஃப் வந்து நெறைய பேர் குறை சொன்னாங்க. நடுவுல கொஞ்சம் அந்த அர்ஜுன் தாஸ வைக்கிறது மட்டும் கொஞ்சம் இது பண்ணாம இருந்திருந்தா, இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப நாள் கழிச்சு அந்த தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ண இந்த படம். தமன்னு தான். சீனுக்கு சீனு வேலைப்பாடு தான். ஐயா இந்த பவன் கல்யாணம் இந்த அளவுக்கு மாசா காமிச்சுமே நான் மேக்ஸிமம் எந்த படமும் பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி இந்த தமன்னாவோட ஒரு படம் பார்த்திருக்கேன். அந்த ரிப்போர்ட்டரா வர்றது. அத தாண்டி வேற எதுவும் பெருசா பார்த்ததில்ல. அதனால எனக்கு இந்த படம்லாம் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர். நீங்க என்ஜாய் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் நாளைக்கு தான் போறேன். அதுவும் பார்த்து சொல்றேன். நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது அந்த படம் பத்தி. பிளாங்கா தான் போறேன். பட் 2.25 மணி நேரம் கொஞ்சம் லாங் தான். பார்ப்போம். ரன் டைம். ஆனா நெறைய பேர் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னாங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டி. நல்ல வேளை காலையில ஷோ போட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு இட்லி கடை புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அக்டோபர் 1 அது. அடுத்த வீக் வேற என்ன படம் வருது பெருசா? காந்தாரா. ஆ அது காந்தாரா ஏதோ ஸ்பெஷல் ஷோ 7 மணிக்கு பிரீமியர் ஆமா. மின்னத்த நாள் 7 ஆமா PM ஆமா நானும் பிரீமியர். கேள்விப்பட்டேன். இது கார்த்தி ரவிமா கூட ட்வீட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் அத தான் பார்த்துட்டு சொன்னேன். ஒரு நிமிஷம் சுகன் ப்ரோ, நேத்து நீங்க டைம்ஸ் பாஸ் ஸ்பேஸ் போனீங்களா? அவர் அன்னைக்கு போனாரு பிரீமியர் பார்த்துட்டு. முந்தா நேத்து போனாரு. அன்னைக்கு பிரீமியர் போயிட்டு வந்த அன்னைக்கு போனேன் தலைவா. நான் காலையில பல்டி பார்த்துட்டு இன்ட்ரோல் டைம்ல எனக்கு பக்கத்து சீட்ல ஒருத்தர் சுகன் வாய்ஸ் கேக்குது. நான் என்னடான்னு யோசிக்கிறேன். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கமே, சுகன் வாய்ஸ் மாதிரி இருக்கேன்ட்டு. அப்புறம் பார்த்தா வேற ஒருத்தர் வாய்ஸ். அப்புறமேட்டு யாரோ வந்து கார்த்திக் கூப்பிடுறாங்க. அப்ப அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம ஸ்பேஸ்ல. நம்ம ஸ்பேஸ்லன்னா இது டைம்ஸ் பாஸ் ஸ்பேஸ் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ பேசிட்டு எனக்கு என்ன கண்டென்ட் ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு நிமிஷம் தான் கேட்டேன். ரிவ்யூ தான் சொன்னேன் சந்திரவா. கேட்டேன் எப்படி படம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு. அதான் ரிவ்யூ மட்டும் தான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அதான் ஷாக்கு. பரவாயில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனேன் டைம் பாஸ். அதுவும் இல்லாம நான் படம் முடிச்சுட்டு வரப்ப அது ஸ்பேஸ் இருந்ததுனால உள்ள போனேன். ஓகே ஓகே ப்ரோ. சூப்பர் சூப்பர். வினோத் பேசிட்டு இருந்திருப்பாரு. அது உங்களுக்கு கேட்கல? இல்லங்க அவரு பிளே பண்ண டைம்ல இவரு பேசினதாங்க எனக்கு கேட்டுச்சு. அவரு போன்ல பாத்துக்கிட்டு இருந்தாரு ஸ்பீக்கர் வச்சு இன்ட்ரோல் டைம்ல. அப்ப கேட்டுச்சு. யோசிச்சேன் நல்லா இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க வாய்ஸ் வேற ஒருத்தர் அந்த வீடியோ பாக்குறாங்கன்றப்ப அது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. இல்ல பட் நீ என்ன பத்தி சொன்னீங்க? நடுவில் ஒரு போன் வச்சு போயிட்டு என்ன பத்தி யாரு வாய்ஸ் கேட்டா என்ன பிரச்சனை? இல்ல நான் பல்டி படம் பார்த்துட்டு இருக்கப்ப இன்ட்ரோல் டைம்ல ஒருத்தர் எனக்கு பக்கத்துல ஒருத்தர் போன் நோண்டிட்டு இருக்கு, போன் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து சுகன் ப்ரோ வாய்ஸ் கேட்டுச்சு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் அவர் வந்து அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்காரு போல யூடியூப்ல. ஸோ அதான் சுகன் வாய்ஸ் கேட்கும். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பேசினான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வாய்ஸ் வந்து கேட்டுச்சு. அது வேற ஒருத்தவங்க அதை பாக்குறாங்கன்றப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னேன். தலைவா, அந்த வெற்றிமாறன் எஸ்டிஆர் அந்த படத்தோட இன்னைக்கு என்னமோ அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசலாங்களா? பேசுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. சொல்றதே எப்படி சொல்றாங்க பாருங்க. நாடோடிகள் ஒரு டெம்ப்ளேட் வருது. எனத்தையே தூக்கி எறிஞ்சுட்டாண்டி இப்படியாந்து. இல்ல பேசணும் ஆசைப்படுற சொல்லுங்க. நான் அதை பத்தி சுகுமாரன் தான் ஆரம்பிப்பாருன்னு நினைச்சேன். இல்ல அப்டேட் ஒண்ணு, அதுக்கு ஒரு அப்டேட் ஒண்ணு, அதுக்கு ஒரு அப்படியே இருக்கு. எப்பதான் வரும் தெரியல. பாப்போம். அதான் அக்டோபர் 4ன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். இப்ப பார்த்தா வலைபேச்சுல சொல்லியிருக்காங்க. பார்த்தா அனிருத் தான் மியூசிக்னு சொல்லிட்டு. சந்தோஷம் தான். சூப்பர். வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்ல அனிருத் எப்படி ப்ரோ? ஏன் அனிருத் பண்ணக்கூடாதா என்ன? அவெல்லாம் ஃபெயில்ட் ஆகுறதா இல்ல, அவர் தான் இதுக்கு மேலாம் அனிருத்னது உங்கள்ட்ட வேற எதுவுமே வாங்க முடியாது. ஏன் புரியல எனக்கு.
1000 கடன் வாங்கலாமா? ப்ரோ அது வேணா சரி அனிருத்திட்ட வாங்கிக்கலாம். சரி, நீங்க மதராசி படம் பாத்தீங்களா? அதுல பிஜிஎம் பிடிக்கலையா? பிஜிஎம் சாங் ஒரே பிடிக்கலையா? பிஜிஎம் திரும்ப திரும்ப மதராசி படமே எனக்கு ஷார்ட் பிலிம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மதராசி படமே எனக்கு ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல, நம்ம படம் பத்தி அப்புறம் பேசுவோம். பேக்ரவுண்ட் ஒரு சாங். அந்த ஒரே ஒரு மதராசிங்கிற பிஜிஎம் வச்சே படம் ஃபுல்லா ஓட்டிட்டாரு. அவ்வளவுதான் தவிர மற்றபடி வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டிருந்தாரு. மற்றபடி வேற எதுவுமே கிடையவே உங்களுக்கு கிடையாது பிடிக்கலையோ? அந்த படத்துல. ஓகே ப்ரோ. பிடிக்கலன்னு சொல்ல, அந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதுக்குள்ளே உள்ள போகாம ஒரு மாதிரி 6K ப்ரோ, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சாய பயங்கர் கொடுப்போமா? SSK ப்ரோ, வளர்ந்து வரும் மியூசிக் டைரக்டர். இல்ல, அவர் பேசுறது எனக்கு கேட்கலையா? அவங்க எல்லாம் வேணாம் எந்த தலைவர். படத்துக்கு அவெல்லாம் ஆல்பம் இல்ல, சாங் நான் போடுறதுக்கு மட்டும்தான் லாக்கி. அவன் படத்துக்கு மியூசிக் போடலாம் சுத்தமா. யார் படத்துக்கு எந்த படத்துக்கு மியூசிக் கொடுக்கணுமா சொல்லுங்க. STR 49 அனிருத் தான் மியூசிக் பண்ண போறதா சொல்லி தொலைபேசியில சொன்னாங்களாம். சுகுமார் ப்ரோ, கலா 8ல அனிருத்தா போட்டு புலம்பிட்டு இருக்காரு 6K. சரி அரசியல் ஃபுல்லா முடிங்க, நான் ஆரம்பிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கிறீங்க? அவர் பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எனக்கு மட்டும் தானான்னு தெரியல. சரி, கேட்ட வரையும் சொல்லுங்க என்ன சொன்னாரு. இதுதான், அவர் தான் அனிருத் பிடிக்கலையா, பிஜிஎம் ஒரே மாதிரி போடுறாராம், செட் ஆகாதான் வெற்றிமாறன் ப்ராஜெக்டுக்கெல்லாம். மதராசிலே வில்லனுக்கு ஒரு பிஜிஎம், இது மதராசின்னு போட்டு ஒப்பேத்திட்டாராம். அதுதான் சொன்னாரு. இல்ல தலைவா, ஜி பிரகாஷ் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தா அப்படி என்னன்னு? இது மாதிரி வெற்றி மாறணும் சிம்பு அனுப்புறாங்க, என்னை கூப்பிட்டா நான் அதுக்கு பண்ணுவேன், கூப்பிடலன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படி. திடீர்னு பார்த்தா தொலைபேசியில பார்த்தா இன்னைக்கு இல்ல என்னை கூப்பிட்டா அந்த படம் ஓகே. சொல்லுங்க. நீங்க பேசுறது சிக்னலே கிடைக்கல ப்ரோ. சிக்னல் ஏரியால இருக்கீங்க. இல்ல சும்மா நான் ஒண்ணு எந்த மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் கூப்பிட்டாதான் ப்ரோ பண்ண முடியும். இப்ப ஒரு ப்ராஜெக்ட் இல்ல நான் ஒன்னு பேசுவா இரு பண்ணி, நீ பேசுறது வேலிடே இல்ல, நான் பேசுறேன். பேசுங்க. எதுக்கு மியூசிக் வரையும் போறீங்க? இல்ல புரியல. இல்ல எதுக்கு மியூசிக் வரையும் போறீங்கன்னு கேக்குறேன். என்ன சொல்ல வரீங்க? எனக்கும் புரியல. பரணி, இது கூட புரியல. என்ன பரணி போக பண்ணாரு ஒரு இதுல அழகா அவரு ரத்திர சுருக்கமாக சொல்றாரு. இது கூட என்ன போங்க. இல்ல, அதுதான் நான் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகல. ஒண்ணுமா புரியல. அதே இடத்துல இருக்க பரணி ப்ரோ, நான் வண்டியில போயிட்டு இருக்கேன். சுகுமாரன் நான் சொன்னதுக்கு எனக்கே பயங்கரமா சிரிப்பு வருது. உங்களுக்கு புரியலையா? ஏங்க, எனக்கு யாராவது சொல்லுங்க. அவரு இன்னுமா சுகுமாரன் வந்து STR சிம்பு படமும் நடக்காது, ரஜினி கமல் படமும் நடக்காது. அதுக்குள்ளே ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு வந்து நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க மன தைரியத்தை நான் உண்மையாவே பாராட்டேன். உண்மையாவே வந்து சரி ஓகே. சுகுமாரன், அந்த ப்ராஜெக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாண்ணா? நடக்காதுன்னு தோணுதா? நடக்கணும் வர நீ நம்பிட்டு இருக்கியா? சரி ஓகே. இல்ல, இன்னைக்கு திடீர்னு அப்டேட்லாம் விடுறாங்களே, அதான் நான் யோசிக்கிறேன். நீ வேற. அதாவது நான் சொல்லட்டுமா, எப்போ அந்த ப்ரோமோ ஷூட் போனது எப்போ? எனக்கு இல்ல சொல்லுங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னாரு. நான் கேக்குறது அது கவனிக்கலையா? 1.5 மணி நேரம் படத்துக்கு 1.5 மணி நேரம் படத்துக்கு ரைட்டிங் முடிச்சிருக்காரு. ஓகேவா? 1.5 மணி நேரம் அவர் 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கல. 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கல. 1.5 மணி நேரம் கதையில அதாவது 5 எபிசோடா படம் இருக்கு. அதுல 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் எழுதியிருக்கேன். மொதல் எபிசோட் கூட கம்ப்ளீட் ஆகல. இன்னும் 4 எபிசோடு இருக்கு அந்த படத்துல. 1.5 மணி நேரம் ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு இருக்கு. 1.5 மணி நேரம் ஷூட்டிங் ஒர்க் முடியல. ஐயோ, நான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருக்கேன். எங்க ஷூட் நடந்துச்சு எனக்கு புரியல பாருங்க. எங்க ஷூட் நடந்துச்சு எப்படி முடியும்?
ப்ரோமோ எடுக்கிறதா சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்தாங்க. ஓகே. நான் என்ன நினைச்சேன், இவர் அது ஓகே. ஷூட் எப்ப நடந்துச்சு? ப்ரோமோலயே ஷூட் முடிச்சிட்டாங்க நினைச்சே நீ? இல்ல நான் என்ன 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னோடனே நான் என்ன நினைச்சேன், 1.5 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதுல எப்படி கட் யார வச்சு எடுத்தாரு? அது சொல்ல நீ. அப்படி யோசிக்க மாட்டே. யார வச்சு எடுத்தாரு? வேற யாரு? ஐயோ, நான் இவ்வளவு நாள் அப்படிதானே நம்பிட்டு ஓஹோ, இருக்கேன். நீ அப்படி வர. 1.5 மணி நேரம் எடுத்துட்டாங்க படம். எப்படி வந்து அதை ட்ரிம் பண்ணா ஒரு 40 நிமிஷம், ஒரு 35 நிமிஷம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்ப எடுத்தாங்க? அது நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியலையே. எங்க எடுத்தாங்க, எப்ப எடுத்தாங்கன்னு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்னு வந்துச்சுலண்ணா. அது ப்ரோமோப்பா. சரி, ஓகே ஓகே. இல்ல இப்ப சொல்லிதான் எனக்கு இன்னும் தெரியுது. சென்னைக்கே வரலன்னு நினைக்கிறேன். அவர் ஆமா ஊர்ல இல்லையே. எங்க இருக்காரு? இந்த இன்னைக்கு போட்ட பிக்சரும் இன்னைக்கு எடுத்த பிக்சர் கிடையாது. துபாயில இருக்காரு இன்னைக்கு நினைக்கிறேன். எடுத்த பிக்சர் இல்ல, ஓகே. பட் எங்க இருக்காரு? அவர் பேங்காக்ல லோகேஷ் கனகராஜ் கூட இருக்காரு. யாரோ சொன்னாங்க துபாயில இருக்கு. யார் கரெக்டா சொன்னது? நான் தான். தருண் முதல் பரிசு அவருக்கு. எப்படி தெரியுப்பா உனக்கு? கூட லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. அடுத்து எனக்கு ஒரு பரிசு சேர்த்தி கொடுங்க. பேங்காக். இல்ல எனக்கு புரியல. எப்படி தெரியும் அவர் இது துபாயில இருக்காரு தெரியும்? யுவன் கான்சர்ட்டுக்கு போனார். அவர் போனார், வரல. நம்ம உண்மை தான். இது அதுக்கு முன்னாடி இது பிக்சர். பெரிய ஒரு ஏன்னா சொல்லுங்க. இல்ல ஆஃப் டாபிக்கு. இப்பதான் நான் பிரகாஷோட ட்வீட் ஒன்று பார்த்தேன். அந்த ஒரு இது 10 இது இருக்கு, அதுல 90 out of 100 போட்டிருக்காரு. அதான் அவர் மிஸ் பண்ண அந்த ஒரு 10 பாயிண்ட். இது டாட்டூ மட்டும் தான் எனக்கு போடலன்னு தோணுது. இல்லன்னா ஸ்கை டைவிங் சாப்பிடுறத நிறுத்திட்டு வந்து கேக்குற கேள்வி எதுங்க புரியல? ஒன்னு ஸ்கை டைவிங் இல்லன்னா ஸ்கை டைவிங் தான் நான் நினைச்சேன். ஆனா பிரகாஷை வச்சுட்டு எதையுமே கெஸ் பண்ண முடியல. இல்ல டாட்டூ எனக்கு தெரிஞ்ச அவர் கையில நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஸ்கை டைவிங் பண்ணிருக்கேன் நானு. அப்ப டாட்டூ தான் கன்ஃபார்ம். அப்ப அரெஸ்ட் ஆயிருக்காப்ல. அரெஸ்ட் எல்லாம் அது நார்மல் தான். அவர் 90ன்னு போட்டப்பயே இதெல்லாம் இதுல எது அவாய்ட் பண்ணலாம்னா டாட்டூ ஸ்கை டைவிங் மட்டும் தான் யோசிச்சேன். சொல்லிருங்க நீங்களே. இப்ப பிரகாஷ், நீங்க மிஸ் பண்ண அந்த 10 பாயிண்ட் எது? சொன்னேன்ல மகேஷ் ப்ரோ. டாட்டூ தான். ஓகே ஓகே சூப்பர். அதையும் இப்ப 100 சகுனி படத்துல கார்த்தியும் சந்தானமும் அரெஸ்ட் ஆவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அரெஸ்ட் ஆயிருக்கேன். சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உச்ச அடிச்சதுக்கு தாங்க. அதாவது நான் ஒரு 2008 இல்ல 2009 நினைக்கிறேன் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை பார்த்துட்டு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு சம்பளம் கொடுக்க போன நாள் சனிக்கிழமை. இருங்க திரும்ப வந்துட்டான். நான் அப்புறம் சொல்றேன் இருங்க. கேட்டு ஓடிடுறேன். இந்த பிரியாணி படத்துல காவியம் பண்ண வருவாங்களா? பிரியாணி கார்த்தி இல்லையே. ஆமா, கார்த்தி லிப்ஸின் காவியமாறன். ஆமா, அவங்கள மாதிரி இருந்தாங்க. அதான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச இருந்திருந்தா பசங்க நேரம் போட்டிருப்பாங்களே. ட்வீட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஒரு நிமிஷம் அந்த இமேஜ் நான் கமெண்ட்ல போடுறேன், பார்த்து சொல்றேன். ஓகே போடுங்க பாப்போம். நாளைக்கு பிரகாஷ் இல்ல ஹோம் பவுண்ட்னு ஏதோ அந்த படத்துக்கு பயங்கர ரிவ்யூவா இருக்கு எல்லாருமே. எந்த படம் மகேஷ் ப்ரோ? ஹோம் பவுண்ட் ஹிந்தி படம் நினைக்கிறாரு. அது ஆஸ்காருக்கு இது பண்றாங்கன்னு சொன்னாங்களே. நாமினேட் பண்ணிருக்காங்க போல. ஆமா ஆமா ஆமா. எல்லாருமே 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங்னு போடுறாங்க. இங்க கூட ரிலீஸ் ஆயிருக்கு போல அந்த படம். இப்ப இங்க இன்னைக்கு தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அது என்ன பிரீமியருக்கு இதை போட்டாங்களான்னு தெரியல. நிறைய பயங்கர ரிவ்யூஸ். இல்ல அது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அது இப்ப இதுக்கு ஆஸ்கார் அந்த ஸ்கிரீன் போயிருக்கணும்னு சொன்னாங்க. தெரியல எப்படின்னு சொல்லி. பட் புக் மை ஷோல நான் இப்ப செக் பண்ணப்ப இன்னைக்கு தான் ரிலீஸ் டேட்டு. இங்க ரிலீஸ் ஆகல. அது நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க. பாப்போம். ஓகே ஓகேங்க ப்ரோ, கமெண்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க.
இல்லங்க. அவங்க இல்லங்க. ஓகே ஓகே அவங்க மாதிரி இருந்ததுதான். அவங்க மாறி இருக்காங்க. ஏங்க அவங்க அது இல்ல. ஏதோ ஏஜ்டு மாதிரி தெரியுதுங்க. இது எனக்கு எனக்கு பார்த்தேன், புரியல. நேத்து தான் ஆரம்பிச்சேன். கேக்குதா? நேத்து தான் ஆரம்பிச்சேன் அந்த மேடின் எவன். பரணி நீ சொன்னது ஆரம்பிச்சேன். சத்தியமா என்னன்னா கடுப்பாகி 2 எபிசோட் பார்த்துட்டு என் நேரம் வேஸ்ட் ஆகி டென்ஷன் ஆகி அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இது பார்க்க ஆரம்பிச்சேன், மேட் இன் ஹெவன் சொல்லிட்டு. சூப்பரா நீங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட எதை பார்த்தேன். பார்த்து வந்து நீ அந்த பாலிவுட் இந்த பேட் பாலிவுட்? வாயில நல்லா வந்து போயா நீ அது ஆ உங்களுக்கு நீங்க போங்கண்ணா. நீங்க நீங்க ஃபுல்லா பாருங்க. பரணி என்ன இருக்காங்க பரணி, எனக்கு புரியல அது என்னது அது. அது நீங்க எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து சரி ஒரு சொல்லு. ஸ்பூஃப் மூவி பார்க்குற மாதிரி பாருங்க, அவ்வளவுதான். ஸ்பூஃப் மாதிரி பார்க்கணுன்ற என்ன பண்ணி ஆமா. நான் தமிழ்ல ஸ்பூஃப் மூவி பண்ணா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல இந்த ஹீரோ கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாலிவுட் மூவி பாலிவுட் படத்தையே பாக்குறது இல்ல, திடீர்னு வந்து பாலிவுட்ல ஒரு ஸ்பூஃப் மூவின்ற நீ இதுல நான் என்னமோ நீங்க அந்த ஒரு ஆங்கிள் பாருங்க போதும்னு இது சொல்றேன். பர்னி ஆங்கெல்லாம் இல்ல பர்னி, என்னென்னமோ என்னென்னமோ அது எனக்கு புரியல. அந்த ப்ரொடியூசரை காட்டுறானுங்க, அவனுக்கு காட்டுறானுங்க அவனுங்கெல்லாம் பார்த்தா யோ இப்படி ஆக்சுவல் பார்ட்ல வந்துட்டு அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு ஒரு மாதிரி இருக்காது. எனக்கு புரியல. எனக்கு அந்த அது 2 எபிசோட் சீரியஸாவே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு எனக்கு பிடிக்கல. சரி செகண்ட் எபிசோட்ல ஏதோ சொல்ல வருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் எபிசோட்லயும் இதே மாதிரி போச்சு. அட போங்கயா நீங்களும் இதுவும் சொல்லிட்டு அதை மூடி வச்சுதான் நான் மேட் இன் ஹெவனுக்குள்ள போனேன். நான் உண்மையாலே சொல்றேன், ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா இருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்றது, நல்லா பிளசண்டா, சோபிதாலாம் ரொம்ப அழகா நல்லா இருந்தது அது பார்க்க. அது என்ன போங்கப்பா இந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல மாட்டேறீங்க. அதை விட்டுட்டு இது நல்லா இருக்கு அது பாருங்க அப்படின்னு வர நீ சொல்லி விட்டு அன்னைக்கே கேட்டேன்னா இல்லையா உங்ககிட்ட, நான் அன்னைக்கு கேட்டேன்னா இல்லையா உங்ககிட்ட இது வந்து பாலிவுட் தெரிஞ்சாதான் பாக்கணுமா, நீ இல்ல நான் யார் வேணா பாக்கலாம்னா அப்படின்னு. உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. அழகுதான் சுகுமார் ப்ரோ. பேஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட் பத்தி ஏதாவது நல்லதா சொல்லியானா? அமலா சாங் நடுவுல இல்ல ப்ரோ அதுல. இல்ல எனக்கும் பெருசா பாலிவுட் பத்திலாம் தெரியாது. ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆட்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்றது. அட போப்பா, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆட்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க நீ காட்டுற. ரன்வீர் சிங் ஒரு சீன்ல கால் நொண்டியா நண்பு. அது எனக்கு புரியுது, நான் வெயிட் பண்ண அது சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு என்ஜாய் இல்லையா? என்ஜாய் அதுல என்ன என்ஜாயபிள் நீ நினைக்கிறியா? அப்படி பண்ணா நம்பிடுவாங்க. அப்படி பண்ணா அது எவனோ ஒருத்தன் வருவான், இல்ல எவனோ ஒருத்தன் வருவான் வீடியோ எடுப்பான், அவனை கூப்பிட்டு ஒரு தோல் கை போட்டு பேசி நிற்பான்னு நினைக்கிறியா நீ? பரணி எனக்கு புரியல பரணி, அது எப்படி நீ பாக்குற, அது நீ எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல பரணி. சரி ரியாலிட்டியில அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறியா? எவனோ ஒருத்த வீடியோ எடுக்கிறான், இந்த ரியாலிட்டியில நீ சொல்லு எவனோ ஒருத்த வீடியோ எடுக்கிறான். ஆமீர் கான் ராஜமௌலி கேமியோ பாத்தீங்களா? பரணி எனக்கு இதே 2 எபிசோட்லயே டென்ஷன் ஆயிடுச்சு. நீ ஆமீர் கான் ராஜமௌலின்னு போயிட்ட. இல்ல அது எந்த எபிசோட்ல வருவாங்கன்னு தெரியல, செகண்டா தேர்டான்னு தெரியல, அதனால தான் கேக்குறேன். அது கேமியோ பாத்தீங்களா இல்லையான்னு. அது எனக்கு பாக்குறனோ இல்லையா, எனக்கு அது வந்து செட் ஆகல பாருங்க. சரி நம்ம இண்டஸ்ட்ரி நான் சொல்லட்டுமா, ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமீர் கானும் ராஜமௌலி. இல்ல நம்மளோட இண்டஸ்ட்ரியை நான் பார்த்திருக்கேன். நம்மளோட இண்டஸ்ட்ரியோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ, நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ, நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு இப்ப சக்சஸ் பார்ட்டிக்கோ, இது எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எதுவுமே அப்படி இருக்காது பரணி, உண்மையா சொல்றேன். எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. ஆனா அங்க எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து எனக்கு என்னமோ இது என்னடா உலகத்துல வந்து நம்ம இருக்கோம். அது உண்மையிலே அது மேபி அது பாலிவுட்ல அப்படி இருக்கலாம், கல்ச்சர் இருக்கலாம். அது எனக்கு செட் ஆகல. நீ சொன்னதை நம்பிதான் நான் போனேன், அதை பார்த்தேன், உண்மையா சொல்றேன். ஆனா இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியிலயும் சரி, சவுத்ல நான் வந்துட்டு மோஸ்ட்லி சவுத்ல அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன்னா நான் பார்த்த வரையும் இதுவரையும் நான் வந்துட்டு நம்மளோட சக்சஸ் பார்ட்டிக்கெல்லாம் ரொம்ப கிராண்டான சக்சஸ் பார்ட்டி பொன்னியின் செல்வனுக்குலாம் போயிருக்கேன். பொன்னியின் செல்வன் சக்சஸ் பார்ட்டிக்கெல்லாம் போனேன். அதெல்லாம் வந்து பாலிவுட் ஆளுங்க தான். ஏன் இவர் வந்திருந்தாரு, ஐஸ்வர்யா வந்திருந்தாங்க, அபிஷேக் பச்சன் வந்திருந்தாரு. அதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல பரணி. எனக்கு இந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாம், சரி இந்த வெப் சீரிஸ்ல காட்டுற மாதிரி எல்லாம். சரி ஓகே விடுங்க. ஆக்சுவலா எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே பேட்டர்ன் கிடையாது. பட் ஆனா வந்துட்டு என்னன்னா த ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சீரீஸ் இருக்கு. அது எப்படின்னா
ஒரு ஸ்டுடியோல நடக்கிற, அதாவது ஒரு என்ன சொல்ல, அந்த இந்த யோகி பாபு ஆண்டவன் கட்டளை மீம் ஒண்ணு இருக்கு, அத நான் போட்டுருவா மேல. நான் இருந்தா அந்த ஸ்டுடியோல வந்துட்டு அந்த ஸ்டுடியோல இருக்கிற ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஒரு படம் பண்ணணும். அது வந்து அதுவும் வந்து எபிசோடிக்கா தான் இருக்கும். அதுவும் வந்து அங்க இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டோட்ஸ இது டைரக்டர்ஸோட இல்ல ஆக்டர்ஸோட கொலாப் பண்ணி இந்த மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸே டைரக்டர்ஸே வந்து கலாய்ச்சிருப்பாங்க. நிறைய இருக்கும். அது வந்து அது ஆஸ் இது இப்போ ஏதோ எமி அவார்ட்ஸ்ல கூட ஏதோ அவார்ட்லாம் கூட வின் பண்ணுச்சு. அந்த சீரிஸ் ஃபன்னா இருக்கும். அதே அதே இதுதான் நான் இன்னொன்னு இங்கேயும் சொல்லட்டுமா பரணி, பெர்ஸ்பெக்டிவ்ல நானு அவ்வளவுதான். சினிமா உள்ள நடக்கிறதுன்னு அன்னைக்கு சொன்னேன். ஏதோ சினிமா உள்ள அப்போ உள்ள நிறைய நடக்கும் போல, ஏதோ அது மாதிரி காட்டுறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால அந்த உள்ள காட்ஸ் பேசுறது, அது உள்ள நடக்கிறதுலாம் நம்மளுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் உள்ள ஒர்க் பண்றவங்கலாம் பேசுவோம். எப்பனா கெட் டுகெதர், எப்பனா மீட் பண்ணும்போது பேசிப்போம். பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ அப்படியா, இது இப்படி இருந்துச்சா, யோ இந்த ப்ராஜெக்ட் இப்படியா, இந்த ப்ராஜெக்ட் அப்படியா, உள்ள உள்ள அதாவது நம்ம வெளியே அபிஷியலா பேசுறது வேற, உள்ள நடக்கிறது வேற. நம்மளே இப்போ வந்து நீங்க வந்து மத்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்களா, ரூமர் இது இப்படி கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி அது அந்த மாதிரி உள்ள நடக்கிறது, ப்ரொடியூசருக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட், ஆக்டருக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரி ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுவாங்கன்னு பார்த்தா இதுல வந்து ஸ்பூஃப் ஏதோ காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு, நம்ம அந்த சினிமா வந்து சொல்லும் போது எனக்கு இந்த கண்டு கொண்டேன் மாதிரி ஏதோ உள்ள பயங்கரமா ஏதோ காட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் போய் நான் அந்த சீரீஸ பார்க்க கூடாது ஒரு நாள். அது ஏன்னா பதுக்கி பதுக்கி வச்சேன் பாரு நீ. ஏன்னா நல்ல மூட்ல இருக்கும்போது பார்க்கணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒர்க் பண்ணி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும், வேணாம் நம்ம இது நல்ல நாள்ல ஆரம்பிப்போம், நல்ல ஃப்ரெஷ் மைண்ட்ல இருக்கும்போது ஆரம்பிப்போம், நம்ம ஜாலியா இருக்கும்போது ஆரம்பிப்போம் அப்படின்லாம் மைண்ட்ல வச்சிருந்தேன். சத்தியமா அப்படிதான் வச்சிருந்தேன். அதையோ பார்த்துட்டா அது முடிஞ்சிருமே, அதுக்கப்புறமா அந்த அப்புறம் திரும்பி நல்ல சீரியஸ் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி என்னோட நோட்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் பேரா அதுதான் வச்சிருந்தேன், சீரியஸாவே வச்சிருந்தேன். ஆனா நேத்து ஆரம்பிச்ச, உண்மையில நேத்து வந்து என் பாப்பாலாம் சீக்கிரம் தூங்கிடுச்சு. ஒரு 10 10 15 அப்பாடா இன்னைக்கு ஒரு 3 எபிசோடு பாத்துருவோம் நைட்ல, ஒரு ஜாலி பண்றோம், இந்த வைப்ல இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். சத்தியமா ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 12 மணி வரையும் பார்த்தேன். எனக்கு 2 எபிசோட் பார்த்து 2 டைம் அட போங்கடா டே அப்படின்னு மூடி வச்சுட்டு அப்புறமா மேடி நேவன் ஒரு எபிசோட் பார்த்தோன்னே ஏதாவது தூக்கம் வந்துச்சு. ப்ரோ ஆனா நான் வந்து பெருசா வெப் சீரிஸ் பாலிவுட்லாம் தெரியாது. பரணி ப்ரோ சொன்னாருன்னு தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லா. ஆனா அது வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்பூப் மோட்லயே பார்த்தா வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட் எபிசோட்லாம் ரொம்ப, அதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நீங்க அந்த 2வது எபிசோடோட கனெக்ட் எல்லாமே வந்து கடைசியில தான் வரும், அந்த எல்லாரோட அந்த எபிசோட்ஸோட கனெக்ட். அந்த கடைசி வர வரையும் தேவையில்ல எனக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்ட் எப்படி இருப்பான், அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு எப்படி ரெசம்பிளன்ஸ் இருக்கும், அவனுக்கு ரெசம்பிளன்ஸ் வருது, ரிசீவ் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்றதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் பாலிவுட்லலாம் வந்து பெரிய குமார் ப்ரோ 1008 சீரீஸ் இங்க சொல்றோம், நீங்க அதெல்லாம் பார்க்காம இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. 1008 சீரீஸ் நம்ம சொல்லிப்போம். நம்ம வந்து எத்தனையோ சொல்லியிருக்கிறோம். அந்த டனல் பாருங்க, சிக்னல் பாருங்க, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். இப்ப கடைசியா டிமான்ஸ்னோ எப்பா டிமான் ஸ்லேயர் அதை சொன்னோம். டிமான் ஸ்லேயர் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அதாச்சும் 20 நிமிஷம் தான் ஒரு எபிசோட் இருக்கு. அதெல்லாம் பாருங்க. அதை சொல்றேன், அதை பார்க்க மாட்டீங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. டஞ்சிரோ, கமாடோ, நெசுக்கோ, உண்மையாவே சொல்றேன் ப்ரோ. இல்ல பிரகாஷ் நீங்க ஒரு நிமிஷம் பிரகாஷ், நீங்க இன்னும் இது பார்க்கல, பேஸ்டர்ட்ஸ் ஆஃப் பாலிவுட் பார்க்கல? இல்ல பாரு, நான் ஹிந்தியில சீரிஸ் எல்லாம் பெரும்பாலும் ரொம்ப ரேர் பாரு. த்ரில்லரு, சஸ்பென்ஸ் த்ரில்லரு, சைக்கோ த்ரில்லரு, அதெல்லாம் பார்ப்பேன். நீங்க இந்த மாதிரி பாக்குறவங்க அந்த தயவு செய்து அதை பாத்துறாதீங்க. நான் ஒரு நல்ல இதுல சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சுகுமார் ப்ரோ வந்து இது சக்தி திருமகன் பார்த்தப்ப என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி லாபிஸ்ட்ல நான் பார்த்திருக்கேன், இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னாரு. அதாவது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து பத்தி தெரியும், ஒரு ஃபீல்டை பத்தி தெரியும், அதேக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசா வந்து நமக்கு ரியாலிட்டி தெரியுன்றதுனால நம்ம பாக்குறப்ப அது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். அதேதான் பேஸ்டர்ட்ஸ் ஆஃப் பாலிவுட்லயும் அந்த இது தெரியலனாலும் நம்ம வந்துட்டு அது ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஆனா வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இது இப்போ மற்ற ஆடியன்ஸ் காமன் ஆடியன்ஸா பாக்குறப்போ இல்ல ஏதாவது இதா பாக்குறப்போ இப்ப அதை பத்தி பெருசா தெரியாதவங்க இப்போ என்ன சொல்ல, நான் வந்துட்டு மற்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் ஆனா வந்துட்டு
ஃபோட்டோ எடுத்ததுன்னா ஒரு 3 பேத்து கூட தான் அவ்வளோதான். பட் நான் எவ்ரி ஃப்ரைடே நான் வந்துட்டு தியேட்டர் வந்து அங்க கொச்சியில இருக்கும்போது தியேட்டர் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த எல்லா கேரளா செலிபிரிட்டீஸும் நான் வந்து பார்த்துருக்கேன். பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. பட் ஆனா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா செலிபிரிட்டீஸும் பார்த்துருக்கேன். அப்படின்றப்போ நமக்கு பார்த்ததோட சரி. ஆனா நீங்க அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க, ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால மேபி உங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் இருக்காதே, இது இப்படிதானே இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சீரியஸ் பார்க்கும்போது தோணும். நீங்க இந்த சீரிஸ் நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. ஹிந்தி சைடும் சரி பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு என்ஜாயபிளா தான் இருந்துச்சு. நான் அந்த ஒரு மோட்ல தான் பார்த்தேன். நீங்க மேபி வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஆர்டிஸ்ட் இப்படி பண்ண மாட்டாங்க. யார் தோள் மேல கை போட்டு பேசுவா, யார் இப்படிலாம் பண்ணுவா அப்படின்லாம் அந்த அந்த ஒரு இதுல தோள் மேல கை போட்டு பேசுவான்லாம் சொல்ல பாரு. ஒரு ஒரு இடத்துல பிரவுன்சர் கை கட்டி நீங்க ஸ்டார்டிங் இப்போ ஃபர்ஸ்ட் பேசுறத சொல்றேன். அவர் இப்போ வந்து இவர் வராரு, யார் பாபி டியோல் நடந்து வராரு. அங்க வந்து அப்படியே ஒரு சுத்தி பவுன்சர்ஸ் அப்படி நின்றுப்பாங்க. அவர் அப்படியே நடந்து வருவாரு. தம் அடிச்சுட்டே அப்படி நடந்து வருவாரு. ஒரு இதுவுக்கு வரும்போது, அதாவது சுத்தி வந்து கேமரா இருக்குமா, சுத்தி கேமரால எடுப்பாங்களாம். ஆனா வந்து அவங்க அப்படிதான் வருவாங்களாம். நீ இந்த மாதிரி பாத்திருக்கியா எங்கண்ணா? ஆனா அது ரவுண்ட் டேபிள்னா ரவுண்ட் டேபிளுக்கு முன்னாடி சொல்றேன். ரவுண்ட் டேபிளுக்கு முன்னாடியே சக்சஸ் பார்ட்டிக்கு அந்த இது வரும்போது வெளியே சுத்தி போட்டோ எடுத்துன்னு இருப்பாங்க எல்லாருமே. எல்லாம் சுத்தி ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, கலர்ஃபுல்லா காட்டுவாங்க. இங்க நடக்கிறது ரெட் கார்பெட்ல பாலிவுட்ல சொல்லி வச்சே பண்ணுவாங்க. கான்ட்ரவர்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸே சொல்லி வச்சே நிறைய பண்ணுவாங்க. இதை விட பயங்கரமா பண்ணுவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு அந்த சீரியஸ் வந்துட்டு நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வரல. எனக்கான சீரியஸ் இல்ல. அதுதான் பரணி கிட்ட கேட்டேன், பாலிவுட் பத்தி தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டேன். என்கிட்ட பரணி சொன்ன விஷயம் என்னன்னா, பாலிவுட் பத்தி எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்க போய் பாருங்க அப்படின்னு. இதுதான் பரணி சொன்னதுனால தான் நான் பரணி கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி பாலிவுட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், லைட்டா தெரிஞ்சிருக்கனா ஓகே இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரிஞ்சிருந்தா மேபி ஒர்க் ஆயிருக்கலாம் போல. ரொம்ப இவரு நம்ம ரன்வீர் சிங் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாரு, ஐ லவ் யூ ஃபிலிம் சார் அப்படின்னு லோக்கி கூட்டத்துல உட்காந்துருப்பாரு. அது எத்தனை பேர் சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல் த ஷோன்னு அன்னைக்கு நாளே அவரு தான் மொத்தமா டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. யார வடக்குல வந்தா மொத்த சவுத் இந்தியன் சாரையும் மறக்க வச்சிட்டான்ற மாதிரி அப்படி ஒண்ணு பண்ணிட்டு போவாரு. அவர் அதை பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்க இப்ப அது எப்படி அவ்வளவு சகஜமா பேசுவான்? ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கா, அவங்ககிட்ட எப்படி சகஜமா பேச முடியுதுன்னு கேட்டீங்களா? அவர் வேற லீக். அவர்தான் ரன்வீர் சிங். இதுல கம்மியா தான் கட்டிருக்காங்க என்ன கேட்டா. வந்து ஏதோ ஒரு ரேமான் பயங்கரமா இவ்வளவு விஷயங்கள்லாம் எனக்கு பாலிவுட் பத்தி தெரிஞ்சிருந்தா சத்தியமா எனக்கு அந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும். இல்ல எனக்கு தெரியாதனால பரணி கிட்ட கேட்டேன். சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நான் அதுதான் சொல்றேன். எனக்குமே பெருசா எல்லாம் தெரியாது. படம் 1-2 படம் பார்த்திருக்கோம் அவ்வளவுதானே தவிர எனக்கு விடுப்பா அதை பத்தி விவாதம் பண்ணி நம்ம நேரத்தை என்னன்னா நீங்க ஃபைனல் எபிசோட் வரைக்கும் பார்க்கணும்னு ஆசை. சீரியஸா சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ பார்க்கலன்னு சொன்னாரு. பட் அவரும் வந்துட்டு டீமான் ஸ்லேயர் முடிச்சுட்டு இந்த சீரியஸ் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்துட்டு நார்மலா பேச இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வந்து சஜஸ்ட். டீமான் ஸ்லேயர் முடிச்சுட்டு இன்னொரு வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் 2 படம் பெண்டிங் இருக்கு. ஓடிடில வந்திருக்க படம் அதர் லாங்குவேஜ் கேம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற சீரிஸ் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வாட்ச் லிஸ்ட் வந்து பெருசாயிட்டே இருக்கு. நான் இப்பதான் வந்து சுமதி வளவு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருக்கேன். இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. நான் இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு தான் செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். அது டைட்டிலே நல்லா இருக்கே. நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது. ரோடு அப்படி கிடையாது. பேயா? ஆமா. அட நல்லா இருக்குமா படம்? பேய் படமா? நல்லா இருக்குமா சொல்லுங்க. இல்ல பரணி இந்த யூ டர்ன் மாதிரி கதையா? அந்த வளவுல ஏதாவது ஆக்சன் நடக்கும் அதே மாதிரி தான். அந்த படம் பாருங்க. படம் பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னா பேய் படம் பார்த்தா சொல்லுங்க. நல்லா இருக்கு அப்படின்னா பார்க்கலாம். நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே சைஸா கொண்டு வந்து இன்ட்ரோல் பிளாக் மட்டும் நல்லா வச்சுட்டாங்க. சரி, இன்னொரு சந்தேகம் இருக்கு. அதை முடிச்சிட்டு இதை முடிச்சிட்டு சொல்லுங்க. கேட்கறேன். இல்ல அதான் அவ்வளவுதான். சைஸா கொண்டு வந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஓகே. சுமதி வளைவா பரணி? வளவு இல்ல. ஆமா எல்லாம் ஒண்ணுதான். அர்த்தம் ஒண்ணுதான். அதான் அந்த ஒரு இது டர்ன் ஆஃப் ரோடா இருக்கும். ஒரு இது அந்த ரோட்ல போனா வந்து அந்த பேய் வரும். அந்த மாதிரி. அம்மா யார் சிரிச்சது?
மகேஷ் ப்ரோவா? நான் கூட கமல் நினைச்சேன். கமலோட வியாதி மகேஷ் ப்ரோ தூக்கிச்சு போல. அவர் எப்பவுமே சரி 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 ரைட் ஓகே. அவரே எப்பவுமே சிரிக்கிறதுக்கு ஐபோன் ஒன்று போடுவாரு. இனிமேல் போட தேவையில்ல, அவரே சிரிச்சிடலாம். சரி பிரகாஷ் ஏதோ நல்லா கேட்க இருந்துச்சு. சந்தேகம் என்னன்னா டீமான் ஸ்லேயர் ஃபுல் சீரிஸ் யார் இங்க பாத்துருக்கிறது நம்ம இதுல? நம்ம இதுல தெரியலையே. இப்ப கமெண்ட் ஒருத்தர் பண்ணாரு, அவர் தட்டாம்பூச்சியை பத்தி என் பரம்பரைக்கே தெரியாது. அப்படியா? ஏன்னா பிரதீப்னு ஒருத்தர் தெரியும், ஆனா அவர் இங்க இல்ல. என்ன சந்தேகம் அப்படின்னா, கடைசி வரைக்குமே எந்த 18+ சீன்ஸ் இல்லாம நல்லா இதே மாதிரி போகுமா? டிவில உட்காந்து பாத்துடலாமா? அதுக்கு எதுக்கு சந்தேகமா கேக்குறீங்க? அது ஐஎம்டிவில போட்டாலே தெரியுமே. அப்படியா? நமக்கு அந்த அளவுக்கு இல்ல ஐஎம்டிவில ரொம்ப அப்படித்தான் தூரம் நான் கேள்விப்பட்டேன் பிரகாஷ். பார்க்கல, ஆனா நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். நம்பி பாத்தல. ஏன்னா மோஸ்ட்லி அனிமேல 18+ சீன்ஸ் இல்ல அப்படி இல்லன்னா பிரச்சனை இல்ல பரணி. நான் எல்லாம் பாத்திருக்கேன் பரணி, அனிமல் ஒன்றும் இல்லைன்றீங்க. நான் நிறைய நான் அதனால சந்தேகத்தான் டிவியில போட்டது கிடையாது. சரி பேய் இந்த அரக்கர்கள் டீமன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, குழந்தைங்களை பார்க்க வைக்கலாம்னு ஐடியா. நம்ம பாதிரி ஷேர் பண்ணிட்டு பாதி நிப்பாடக்கூடாதுல்ல. அடுத்த வரைக்கும் யாரை பார்த்து நல்லா இருக்கு அப்புறம் டிவியில போட்டு தமிழ் டப்பிங் ஏதாவது இருந்தால் போட்டு விட்றோம். நம்ம நல்லா இருக்கு, இது வரைக்கும் பார்த்த 2 சீசன் பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் தான் பரணி அனுப்ப மாட்டீங்க. தமிழ் டப்பிங் அனுப்பிச்சு குழந்தைங்க டிவியில இப்ப சீசன் 2ல இருந்து தான் இருக்கா, சீசன் 1 இல்லையா? சரி அதை அமுச்சுடுங்க. நான் மொதல் எபிசோட வந்து யாரும் சொன்னீங்க ஃபேன்ஸ் டப்பிங் ஏதாவது போட்டு சொன்னாங்க. நல்லா சுமாரான டப்பிங் இருக்குங்க. 4 எபிசோடு மட்டும் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் குவாலிட்டியா இருக்குனாங்களே. தேடி கண்டுபிடிச்சு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா வீட்டுல குழந்தைங்க பார்க்க வைப்பேன். இல்ல ரொம்பலாம் இல்ல. நான் அதுல இதெல்லாம் இல்ல, மைல்டுன்னு தான் போட்டிருக்கு, ரொம்பலாம் இல்ல. பார்க்கலாம். ஹலோ பிரகாஷ், சொல்லுங்க பிரதர். டீமன் ஸ்லேயர் கேட்டீங்களா? 18+ இருக்குமா? ஆமாங்க சொல்லுங்க பிரதர். அது 18+னா டைரக்டா இருக்காது, கொஞ்சம் அங்கங்க அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல அது பாத்து அது ஒண்ணு இல்ல, எதுவுமே மோசமானது இல்லையா? குழந்தைங்க பாக்குற வேணா ஒரு டைலாக் மட்டும் நடுவில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல. அதை ஜென்யூட் சொல்லுவான்ல, அந்த ஒரு 22வது எபிசோட 23வது எபிசோட்ல வந்து கூப்பிடுவான்ல, 2 பேர் வெளியே வாடா கூப்பிட்டப்ப டைலாக் ஒன்று வரும். ஏன்டா ட்ரைனிங் கூப்பிடல, அங்க இவ்வளவு பிள்ளைங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குது, பொம்பளை பிள்ளைங்க ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 டைலாக்ஸே சொல்லுவான். அவ்வளவுதான் அந்த படத்துல நான் இது வரைக்கும் சீரீஸ்ல பார்த்த ஒரே ஒரு 18+ டைலாக். அந்த மாதிரி தான் இருக்கும், டைரக்டா இருக்காது. ஏன்னா டிவியில பார்க்கலாமான்னு தெரியல. கொஞ்சம் இப்போ 3rd சீசன்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் வில்லன் கேரக்டர்ஸே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்ப வேணாம் அதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் அந்த 4th சீசன்ல கூட ஸ்டார்டிங்ல ஒரு சீன்லாம் வரும், நீங்க தனியா பார்க்கறது பெட்டர். அப்போ ஓகே, அதான் கேட்டேன். கடைசி வரைக்கும் தனியா பாக்குறது பட் முதல் சீசனை போட்டு விட்டுட்டு கதையை முடிக்க முடியாது, நம்ம போட்டு டிவியில போட்டுட்டு இது வரைக்கும் எதுவுமே இல்லையே, அதுங்கிறத கடைசி வரைக்கும் கேட்டேன். அப்போ ஓகே, அப்ப படத்தை போட்டே காமிச்சான். பிரதீப் ப்ரோவே வந்துட்டாரு. பிரதீப் ப்ரோ அந்த பொம்மை படத்தை பத்தி சொல்லிருங்க. பல்தான் பொம்மை படம் எல்லாம் இல்ல பல்தான். பொம்மை படம் எல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டாப்ல இல்ல ஒருத்தான். 18+ எல்லாம் அதுக்கு வேணாம் பிரகாஷ் பா, டிவில பாக்காதீங்க, தனியாவே பாருங்க. ஓகே தனியாவே பார்த்து பிரகாஷ் ப்ரோ இன்னொரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டேன். பென்டன் கேட்டு வாங்குனீங்களே, அதெல்லாம் பார்க்க அட ஏத்தி போட்டு விட்டேங்க. 2 எபிசோட இவர் பார்க்க மாட்டேதுங்க. 2 எபிசோடு உங்களுக்கு தாண்டவே மாட்டேன். நானும் எவ்வளவு மூச்சை போட்டு பென்ட்ரைவ் இன்னமும் அழிக்காம வச்சிருக்கேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணி சொல்றேன். 2 எபிசோடு தாண்ட மாட்டேங்க. அதுக்குள்ள உட்காந்து அப்படி திரும்ப தமிழ் டப் தான் பார்க்க மாட்டாங்களே. அது ஒண்ணுமே புரியலங்கிறாங்களே. தமிழ் டப் தான் இத்தனைக்கும். பிரகாஷ் ப்ரோ பென்டன் தமிழ் டப் உங்ககிட்ட இருக்கா? தமிழ் டப் தானே மாவீரன் அனுப்பிச்சுட்டாரு. மாவு உங்ககிட்ட இருக்கா? மாவு நான் பென்டன் கிளாசிக் அனுப்பியிருக்கேன் ப்ரோ. அவருக்கு அந்த ஒயிட் டிஷர்ட்ல இருப்பாங்க சின்ன வயசு, அது இருக்கா? அப்படியே அமுச்சு விட்டாரு. பென்ட்ரைவ்ல எல்லா எபிசோடும் ஏத்தி குவாலிட்டியா ஏத்தி கொடுத்துட்டேன். டிவியில போட்டா எப்போ டிவிலேயே இருக்காது, இன்னமும் கனெக்டட்ல தான் இருக்கு. அதுல கூட போய் தேடி டிமாண்டிகால 2 தான் திரும்ப பார்க்கவே தவிர இதை பார்க்க மாட்டேங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஏதோ கதைக்குள்ள அம்சத்துல போய் பலார் அந்த லைட் மின்னிக்கிட்டு வருது இல்ல, அது என்னமோ டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க. நானும் 2 தடவை மூச்சை போட்டு பார்த்துட்டேன், நாளைக்கு ஆகலாம். என்னது என்ன பேர் சொல்லுங்க? பென்டன் அப்படின்னா ஸ்பெல் பண்ணுங்க. அது மட்டும் தான் பென், அதுக்கப்புறம் 10. ஓகே ஓகே, நான் கேள்விப்பட்டது இல்லைங்க, நான் பாக்குறேன்.
ஏங்க இத்தனை வாட்டி சின்மயி வந்து இந்த பாட்டை பாட சொல்லிலாம் கேட்டாங்க. ஒரு ஈவெண்ட்ல 2 பேர் கத்தி கத்திலாம் கேட்டாங்க இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி. பரணி ப்ரோ, உங்களுக்கு அங்க மட்டும் தான் தெரியுமா? ஸ்கூல் வாட்டர் கேன்ல, ஸ்கூல் பேக்ல எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல ப்ரோ, நான் இப்ப ரீசெண்டா நான் பென்டன் பேட் வேணும் கேட்டு அழுவையா சின்ன வயசுலாம். அந்த 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 சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பென்டன் ஃபுல்லா நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவனை பெரியவனாக்கி அதுவும் கொஞ்ச நாள் ஓட்டுனாங்க. பெருசா அல்டிமேட் ஏலியன், ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன், ஆம்னிட்ரிக்ஸ். சத்தியமா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அந்த பென்டன். கேள்வியே இப்பதான் பண்றேன். இது தெரியுமா பாப்பாய்? பாப்பாய் எல்லாம் எம்ஜிஆர் காலத்து அவருக்கு தெரியும். ஆமா பாப்பாய் எல்லாம் தெரியும். பாப்பாய் இந்த ஸ்பினாச் சாப்பிடுவான், அதெல்லாம் தான் தெரியும். மகேஷ் ப்ரோ, என்ன அஜித் பாப்பாய் பார்க்காம இருக்கீங்க? அந்த வாட்சுக்காக அந்த வாட்ச் வாங்கி புரியல, அந்த வாட்சுக்காக ஏங்கி அந்த வாட்ச்ல இருக்கிற 10 ஏலியன் வந்து அந்த லென்ஸ் மூலியமா வரும். திருக அந்த லென்ஸ்ல பச்சை கலர் லைட்லயே வரும். அதெல்லாம் வாட்சுக்காக எவ்வளவு அழுத காலம் தெரியுமா? கொடுப்பாங்க, அதை வச்சு விளையாண்டுப்பேன். பாப்பாய், ஸ்கூபி டூ, வேற என்னது, ஜாக்கி ஜான், இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெறியா இருந்தேன் அப்பெல்லாம். இப்ப போட்டாலும் பாப்பா ஜாக்கி ஜான். டாம் அண்ட் ஜெர்ரி. அடுத்தவங்க கையில அந்த வாட்சை வரைச்சு விட்டு இன்டர்வல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன் அவங்ககிட்ட. இந்த டிவிலயே வந்தது அந்த பென்டன்லாம். எனக்கு ஒரு டவுட், இது மாதிரி நீங்க பாப்பீங்களா? அவன் தான் நல்ல. அதுதான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கவா? இப்ப வர ஒருத்தர், நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கவா? சொல்றேன் இருங்க. இப்போ ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து லட்டு தான் கேட்கறான். இன்னொருத்தர் இருக்கான், சமோசா மட்டும் தான் கேட்கறான். இவங்கெல்லாம் என்ன ஃபுட் அது? ஐயோ டக்குனு வாயில வரலையே அந்த ஃபுட்டு. ஃபுட்டு பேர் வாயில வரல. சரி விட்டு விடுங்க. இது மாதிரி சுகர் வர்றதுக்கு ஒருத்தன் ஜங்க் ஃபுட் அதை தான் கிரியேட் பண்றாங்க. ஆனா வந்து கீரையை சாப்பிடு நல்லது நடக்கும், கீரையை சாப்பிடு பலம் கிடைக்கும், கீரையை சாப்பிடு உடலுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பலன் எல்லாம் கிடைக்கும்னு சொன்ன பாப்பாய் தான் நல்லவன். இப்ப போடுறவங்க எல்லாம் மோசமானவங்க. பிரகாஷ் ப்ரோ, அதுல ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்டுக்குவா? அதெல்லாம் சின்ன வயசுனால எனக்கு தெரியல, அதனால இப்ப கேக்குறேன். அதுல ஆலிவ் வருவாள், அவ நல்லவளா கெட்டவளா? அவளை யார் வச்சிருக்கா? கவுண்டமணி வேணாம், பேசாம இருங்க, அதை விடுங்க. வந்து கூலியில் நாயத்தின மாதிரி அப்ப எனக்கு சின்ன பையன், இப்ப வாடாது மாதிரி சொல்றாரு. ஆமா ப்ரோ, உண்மையாலே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு தெரியல. ஏன்னா ப்ளூட்டோ வந்து சண்டை நல்லா போட்டா ப்ளூட்டோ கிட்ட போயிடுவா, பாப்பாய் நல்ல சண்டை போட்டா பாப்பா கிட்ட வந்துடுவா. அவ யாரதான் லவ் பண்றா, அவன் நல்லவளா கெட்டவளா? அது சின்ன வயசுல பாக்கும்போது நம்மளுக்கு வந்து உறுத்தாதா? அது அப்போ சரி ஓகே. நீங்க இப்பயே சிக்கன் சார்கோன்னு ஓடுது, சிக்கன் சார்கோன்னு ஒண்ணு ஓடுது. அதுல சாக்கோ வந்து யார் சைடு போகுது சொல்லுங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க. ஓடிக்கிட்டு தான் இருக்கு இப்ப, அது எந்த சைடுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஒரு நிமிஷம், இது ஸ்பேஸ் கார்ட்டூன் ஸ்பேஸா மாறிடும் போல. இன்னும் சரி சும்மா ஃபன்னா இல்லப்பா, அதுல உண்மையாலே ஆலிவ் வந்துட்டு ப்ளூட்டோ கூட தானே இருப்பா ஃபர்ஸ்ட். கார்ட்டூன் பேசினா இப்ப என்ன தப்பு பரணி ப்ரோ? தப்பு இல்ல ப்ரோ, சீரியஸா போறாங்க. இவரு ரொம்ப சீரியஸான கேள்வி. ஏன் புரியல? நீங்க மட்டும் பொம்மை படத்தை பத்தி பேசுறாங்க. ஐயோ, அவ பாப்பை கூடயும் இருப்பா, திடீர்னு ப்ளூட்டோ கூட போயிடுவா. திடீர்னு வந்து பாப்பை சண்டை போட்டான்னா திடீர்னு பாப்பா கிட்ட வந்துடுவா. மாறி மாறி இருக்காளே. அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அப்ப நம்ம சண்டை போட்டா நம்ம கூட ஒரு பொண்ணு வந்துரும் போல அப்படின்லாம் தோணுச்சு சின்ன வயசுல ஒரு பாயிண்ட்ல எல்லாம். எனக்கு இன்னைக்கு வரை பென்டனோட கீரையை சாப்பிட்டு, அதே மாதிரி கீரையெல்லாம் அந்த டைம்ல எங்க அம்மா கீரையை சாப்பிட்டு அதே மாதிரி ஒரு டப்பா மாதிரி ஒரு இதுல வந்து எத்தனுவாங்க, செர்லாக் டப்பா இருக்கும்ல, அதுல வந்து கீரையை போட்டு எத்தனுவாங்க அப்படின்னு சொல்லி அதுல கீரையை சாப்பிட்டு கை பெருசாவதான் பார்த்துனே இருப்பேன். அம்ச பெருசாவே ஆகாது. ஐயோ என்னப்பா பாப்பா, எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் அதுவும் எங்க அம்மா கிட்ட கேட்பேன், பாப்பை மாதிரி உடைச்சு சாப்பிட்டாதான் வரும், இது இந்த கீரை இது செர்லாக் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது உடைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன். அது அதான் சொல்றேன் நான். இல்ல இது மாதிரி சாப்பிட்டா கையேறும், சென்ட் அடிச்சா பொண்ணுங்க வரும், அப்புறமேட்டு என்னது குட்டி மயில் இருக்கிற குச்சா குட்டி போடும், இப்படிலாம் நினைச்சுதான் நீங்க நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கீங்க. ஓகேவா?
அது ரியாலிட்டி வேற, ஒரிஜினல் இது கற்பனை வேறங்கிறதே உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாம இருக்குங்களா? இன்ன ஆனா வரைக்கும் அதை பிரகாஷ் நினைச்சிட்டு ப்ரோ, இருக்கீங்க. அந்த கடைசியா ஒன்று சொன்னீங்களா, மயிலருக்கு வச்ச குட்டி போடணும்னு போட்டுச்சு ப்ரோ. நிஜமா போடுது. அது நான் சின்ன வயசுல பார்த்தேன், உணர்ந்தேன். அது உங்களுக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பென்டனோட ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாது. யாருக்கா தெரியுமா? சுமார் உங்களுக்கு ஒரு குழந்தை தெரியுமே. இருக்குதுன்னு அதான் அந்த இந்த அப்புறம் சிப் சிப்னு வரும் இல்லையா, அவதான் பென்டனோட ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட். அது கிடையாது ப்ரோ. எனக்கு என்ன கெவின் கரெக்ட் பண்ணிடுவான். சரி, இன்னைக்கு மாவீரன் வாய்ஸ் வந்து எல்லாரும் ஓவர்டேக் பண்றாங்க. மாவீரன் ஏன் ரொம்ப லோவா பேசுறீங்களா? உங்க வாய்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இல்ல ப்ரோ, சுகுமார் ப்ரோ தான் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுவார். தளபதி டேக் ஓவர். இல்ல, நானு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இந்த ஜாக்கி சான் பாத்திருக்கீங்களா? வெப்சைட் நிறைய பேர் பாத்திருப்பீங்க. சொல்லுங்க. இல்ல, கல்லி ராணின்னு ஒரு கேரக்டர் வருவாள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. ஆனா வந்து அவளுக்கு ஜாக்கி சான் பேரா இருக்கலாம்னு கூட தோணும். ஜாக்கி சான் பேர் தானே அது. ஒரு நிமிஷம். வடிவேலு காமெடி ஒண்ணு இருக்கும். அப்போ உனக்கு ஒட்டுமொத்த கவனமும் உனக்கு சொம்பு மேலதான் இருக்கு அப்படின்னு அதுல வர மாதிரி, இவர் எந்த சீரீஸ் பார்த்தாலும், எந்த அனிமேஷன் பார்த்தாலும், எந்த பொம்மை டிவி பார்த்தாலும், எந்த பொம்பளை யாரு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் பாப்பாரு போல இருக்கு கண்ணோட்டத்திலேயே. சொம்பு மேலே கவனத்துல இருக்கிறாருங்க. கவனத்தை மாத்துங்க, கதையில வைங்க. இப்ப இதே டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. என்ன கேர்ள் ப்ரோ, கேரக்டர் இதே டவுட் அந்த முதல் 3 ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, சாம் ரைமி, அதுல வர மேரி ஜேனு ஹாரி பாட்டருக்கும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பீட்டர் தான் கடைசி வரைக்கும் குப்பை கொட்டிக்கிட்டே இருப்பான், ஸ்பைடர்மேன் பவர் இருந்தோம். ஹாரி பாட்டரா? ஹாரி பாட்டர் என்ன ஸ்பைடர்மேன்? நீங்க தான் ஹாரி பாட்டர்னு சொன்னீங்க. ஸ்பைடர்மேன் ஹாரி பாட்டர்னு. ஹாரி பாட்டர்னு சொல்ல, ஹாரின்னு சொன்னேன். அவர் பேர் ஹாரி ஆஸ்பான். இந்த பென்டன்ல லைவ் ஆக்ஷன் படம் ஒண்ணு வந்துச்சு, யார் பாத்தீங்க? 2 படம் வந்திருக்கு. 2 படம் வந்திருக்கு. அது ஒரு கொடுமை. கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களா பட்ஜெட் போட்டு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஆமா ப்ரோ. ஆனா டிசி இப்போ பண்ணிச்சு லைவ் ஆக்ஷன்ல, அது ஷெல்ல போட்டாங்க. நான் பயங்கர ஹைப் தான் இருந்தேன். இல்ல, எனக்கு அதுவே அந்த டைம்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏங்க பவர் ரேஞ்சர்ஸே ஒரு படமா எடுத்தாங்க. அதுவே முக்கியமா போனா ஒரு வாய்ப்பு இருக்கு. பென்டன் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட போனா பென்டன் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இது சொல்லணும்னு நினைச்சேன் பிரகாஷ் ப்ரோ. டீமான் ஸ்லேயர் இப்போ இந்த படம் செம ஹிட் ஆனதுனால நெட்ஃபிளிக்ஸ் வந்து டீமான் ஸ்லேயோட லைவ் ஆக்ஷன் வந்து ரொம்ப பரபரப்பா ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதோட லைவ் ஆக்ஷன் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த சீரீஸோடது லைக் ஒன் பீஸ் மாதிரியே வந்துட்டு இல்ல வாய்ப்பு இல்ல எடுத்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து அனிமேங்கிறனால நீங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க நிறைய கற்பனை அள்ளி தெளிச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பிளட் டீமான் ஆட்ட, நான் ஒரு வார்த்தை ஒன்று வரும், பிளட் ஆட்டா இன்னும் ஒரு விஷயம். ஒரு டீமான்ஸ் வந்து பவர் இருக்கிறது. அப்படியே ட்ரம்ஸ் அந்த அடிக்க ரூம் சுத்தி 360 டிகிரி சுத்தும் சூப்பரா. அதுக்கு அது சரியான எபிசோடு. அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா அதே பிளட் ஆர்ட் வந்து செகண்ட் சீசன்ல வரும். ஃபர்ஸ்ட் சீசன் லாஸ்ட்ல வரும். கடைசி எபிசோடு அதுதான். ஃபர்ஸ்ட் சீசன் லாஸ்ட்ல கடைசி எபிசோடு அதுதான். அந்த பில்டிங் அத ஒரு கடைசியா ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷுவல் காமிப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த வில்லன் இருக்கான, அந்த வில்லன் வந்து இருக்கிற அந்த லோயர் ரேங்க் எல்லாத்தையும் மீட்டிங் பண்ணி ஒரு பண்ணியிருப்பான். அதுல அவன் ஏற்பாடு பண்ணிருக்க இடம் வந்து செம்மையா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அது விஷுவல் வந்து சூப்பரா அதை முடிக்கிற விதமும் செம்மையா இருக்கும். அதே மாதிரி அந்த பிளட் ஆர்ட் வச்சே வந்து செகண்ட் சீசன் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தி கிட்டத்தட்ட வேல்பாரி நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் சொல்லிட்டு செகண்ட் சீசன் சொல்லாம செகண்ட் எபிசோட் சொல்லாம தேர்ட் எபிசோட் சொல்லி செகண்ட் எபிசோட் ரெண்டாவது மிக்ஸ் பண்ணோம்ல, கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரிதான் செகண்ட் சீசன்ல ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அங்கேயும் விஷுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதுல கொண்டு வரது கஷ்டம். எப்படி சொல்ற, நீங்க ரியல் படமா கொண்டு வர்றதுலப்ப நிறைய விஷுவல்ஸா நீங்க வந்து ரொம்ப விஎஃப்எக்ஸ் போட்டு அதை நாசி பண்ணிடுவாங்க, நல்லா இருக்காது. இதுல பண்றது இருக்குல்ல, இந்த அனிமேங்கிறனால உங்களுக்கு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி நீ எங்கெங்கயோ போகுது. அந்த ஃபர்ஸ்ட் 10th ஃபார்ம் 9th ஃபார்ம் 11th ஃபார்ம்னு அது போறது, அதுல வித்தியாசமா விஷுவல்ஸ் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ரியல் டைம்ல அதை காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
வேஸ்ட்டுன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல காமிக்க முடியாதுன்றத தாண்டி இப்ப இருக்கிறதுல காமிக்கலாம். பட் ஆனா அந்த சேம் இம்பாக்ட் குடுக்குமான்றது டவுட். மேபி இந்த அனிமே பார்க்காதவங்க அந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ ஒன் பீஸ் அனிமே நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனா எனக்கு லைவ் ஆக்ஷன் பார்க்குறப்ப ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தான் பரணி ப்ரோ. இப்போ நிறைய அனிமே வந்து லைவ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் நல்லா இருந்ததுன்னா நீங்க சொன்ன அந்த ஒன் பீஸ் மட்டும்தான் கரெக்டாக எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்து எல்லாமே பார்க்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். அது அப்புறம் இந்த அலேசின் பார்டர்லேண்ட் இருக்குல்ல நெட்ஃப்ளிக்ஸில், ஆமா ஆமா ஆமா. அதுவுமே வந்து ஒரு ஜாப்பனீஸ் மாங்க அதுல இருந்து வர்றது தான். ஸோ அது ரெண்டு மட்டும்தான் லைவ் ஆக்ஷன்ல நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஒன்று கூட பார்க்குற மாதிரியே இருக்காது. ஓகே 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 சூப்பர். பட் அது இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கிறதுனால. ஆமா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே நிறைய பவர் இருக்கு. அவங்க பவர்லாம் லைவ் ஆக்ஷன்ல காட்டுறது வாய்ப்பே இல்லை. அதுக்கு செலவு எங்கேயோ போயிடும். நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் ப்ரோ. செலவு பண்ணுவான் அவன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அந்த இது சப்போஸ் லைவ் ஆக்ஷன் வந்துச்சுன்னா அவனுக்கு செம பூஸ்ட். ஏன்னா இன்னும் 2 படம் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இறக்கினாங்கன்னா அது நல்லா இருக்கும். கண்டிப்பா பூஸ்டா இருக்கும். நான் என்ன அது பாதி தான் இருக்குது. அது பரணி லோகா ஓடிடி டேட் சொல்லிட்டாங்களா? இல்ல அது இப்போதைக்கு வராது. நெக்ஸ்ட் மந்த் தான். நெக்ஸ்ட் மந்த் இந்த சென்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அக்டோபர் மிட்ல. சரி, யாராச்சும் இங்க மாரல் ஜாம்பிஸ் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ பார்க்கல. சொல்லுங்க ப்ரோ. 10 நிமிஷம் பார்த்துருக்கேன். எண்டிங் பாத்துருங்க. எண்டிங்ல பயங்கரமான ஒரு 4th எபிசோட் தான் மறுபடியும் ஒருத்தர் பயங்கரமா கட்டிருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. இது பார்க்கணும்னா அந்த இது இன்னொரு அனிமேஷன் வந்துச்சு, அது ஒரே ஒரு எபிசோட் தான் பார்க்கணும். வாட் இஃப் எபிசோட் 5 நினைக்கிறேன். எபிசோட் 5 தான் பார்க்கணும். அதுதான் வாட் இஃப் எபிசோட் 5 மட்டும் பார்த்தா போதுமா? அதான் ஃபர்ஸ்ட் சீசன் எபிசோட் 5 மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ஓகே ப்ரோ. அப்ப பார்த்து ஒரு எபிசோட் மட்டும் அதுல ஜாம்பி பத்தி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் அது கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் வாட் இஃப், அதனால தான் கேட்டேன். வாட் இஃப் ஆந்தாலஜி மட்டும் தான் ப்ரோ. ஒரு எபிசோடும் ஒரு கதை இருக்கும். ஸோ அதை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே. சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது ஓடிடியில் ஏதாவது பார்த்தீங்களா? நிறைய ஓடிடி 4 மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஆனா நல்ல நல்ல கதையெல்லாம் அனிமேஷன் வேஸ்ட் பண்றானுங்க மார்வல். அப்படி சொல்றீங்க, கரெக்ட் தான். இது ஜாம்பிஸ் நல்லா இருக்கா? ஃபுல்லா பாத்தீங்களா? ஆமா ஃபுல்லா பார்த்துட்டேன். கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிட்டானுங்க சீசன் 2கா? ஆமா. இல்ல ஆக்சுவலா இதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. கருப்பு ரிலீஸ் டேட்டை விடவா தரும்? என்னம்மா வெறும் கேட்கல. கருப்பு ரிலீஸ் டேட்டை விடவா? கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிட்டாங்கன்னு கேக்குது. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து நல்லா மாசா காட்டினாங்க லாஸ்ட் எபிசோட்ல. டப்புன்னு வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்த சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரோ நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நானு இந்த ஜென்வின்னு ஒண்ணு வந்திருக்குல அது ஒரு எபிசோடு பார்த்தேன். வேற இந்த சாரே ஜெயாஸ்தி ஆச்சு அது ஒரு எபிசோடு பார்த்தேன். அவ்வளவுதான். இன்னைக்கு பெருசா எதுவும் பார்க்கல. நீங்க ரீல்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு. சூப்பர் சூப்பர். நாளைக்கு வேணா ஒரு 4 படம் பார்க்கலான்னு இருக்கேன். ஹிருதயபூர்வம், காட்டி 4 படம் ரிவ்யூவோட. காட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலா அதான் பார்க்கலான்னு டவுன்லோட் போட்டேன். பட் ஒரு மாதிரி மூவி பார்க்கவே மைண்ட் வரல. ஓகே ஓகே. நாளைக்கு அதுவும் பார்க்கணும். அது நான் மறந்தே போயிட்டேன். சரி ஓகே. இந்த சீசன்ல ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு டீம் காட்டுவாங்க. அது ஒவ்வொன்றும் ஒண்ணுன்னா அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மார்வல் ஜாம்பிஸ்ல. ஆமா. ஓகே ப்ரோ சூப்பர். பிரகாஷ் நான் சுமர் அப்படியே போயிட்டாரு பாத்தீங்களா? கீழே இருக்காரா? ஆமா லிஸ்னர்ல இருக்காரு. போயிருப்பாரு. சரி ரைட் ஓகே. நான் ஸ்பெஷல் முடிச்சிடலாமா?
ஓகே ஓகே, நான் போயிட்டு இந்த படம் பார்த்துட்டு தூங்குறேன். நாளைக்கு போயிட்டு இந்த படம் பார்க்கணும். ஓகே ஓகே பாய். பை பை, தேங்க்ஸ் ஆல்.